ஹலோ பசங்களா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதோட ரஷ்ல பிஸியாக இருக்கும், கரெக்டா? ஸோ அடுத்து உங்களுக்கு இருக்கிறது சயின்ஸ் எக்ஸாம். ஸோ சயின்ஸ் எக்ஸாமில் வில் ஹேவ் டு ஸ்டடி பயாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. அப்படியா? கரெக்டு தானே? அப்போ அந்த பயாலஜியை நம்ம இன்னைக்கு மங்களகரமாக ஆரம்பித்து அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். சரியா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேட்குதாடா? Am I audible for everybody? Super. Very good. நான் பேசுறது கேட்குற ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் ஒரு டெக்ஸ்ட் போட்டுருங்கடா. ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு லைக். ஓகே, குட் ஈவினிங் ஸ்வீட்டி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு ஹாஃப் இயர்லி ப்ரிப்பரேஷன் எல்லாம்? மேக்ஸ் எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? கேட்கணும்னு வச்சு மறந்துட்டேன். ஹவ் வாஸ் மேக்ஸ் எக்ஸாம்? நல்லா பண்ணீங்களாடா? நீ அடுத்து போய் சயின்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, சயின்ஸ்ல சென்டம்ல தவிர நம்ம எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல. ஓகே, சென்டம் இஸ் ஃபிக்ஸ்ட். அதுக்கு நம்ம முடிவெடுத்து அது சப்போதை எடுத்து வந்திருக்கோம், சென்டம் எடுப்போம். சரியா? நம்ம அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ஐ எம் ஃபைன் ஸ்வீட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹலோ ஜெகன். ஹலோ. ஹவ் வாஸ் யுவர் மேக்ஸ் எக்ஸாம்டா? நீங்க நல்லா பண்ணீங்களா? மேக்ஸ் எப்படி பண்ணீங்க? சூப்பர், வெரி குட். Yeah, did very well, sir. Fantastic, sweetie. Fantastic. Very good. இதை விட பெஸ்ட் ரிப்ளை நான் யோசிச்சு வச்சுக்கோங்க. சயின்ஸ் எக்ஸாமுக்கு சொல்லணும் என்கிட்ட. சரிங்களா? ஓகே, சூப்பர்ரா. வெரி குட். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா டாப் 35 மஸ்ட் வாட்ச் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஓகே, அதாவது இது எப்படின்னா கண்டிப்பா கேள்வி கேட்கப்படும். ஆனா எந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டிங்கிறது மட்டும்தான் ஒரு விஷயம் இங்க. ஓகே, மேபி ஃபுல்லாகவும் கேட்கலாம், இல்லை 90% கேட்கலாம், 95% அப்படி கேட்கக்கூடிய டாப் 35 கொஸ்டின்ஸ் எடுத்து வந்திருக்கும். சரியா? இதுல வந்து டயக்ராம்ஸ் இருக்கு, 2 மார்க்ஸ் இருக்கு. அந்த 2 மார்க்ஸ்லயே சில 2 மார்க்ஸ் இருக்கும், நம்ம அன்னோட்டிஸ் 2 மார்க்ஸ் இருக்கும். அது எல்லாமே எடுத்து வந்திருக்கேன். ஓகே, ஸோ எல்லாமே தரோவா வெறித்தனமா படிக்க போறோம். ஓகே, உங்களுக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ண போதும். ஓகே, 8க்குள்ள மேக்ஸிமம் முடிச்சு கொடுத்துறேன்டா. 2 மணி நேரத்தில் பயாலஜி 2 மார்க்ஸ் நீங்க ஃப்ரீ ஆயிடலாம். அதே 2 மார்க்ஸ் ரிப்பீட் ஆகும்ல நமக்கு அடுத்த ப்ரீஃப் ஆன்சர் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ்ல. அப்புறம் நம்ம அதையும் பிடிச்சலாம், அவ்வளோதான். சயின்ஸ் நல்லா பண்றேன், இல்லை நல்லா பண்ண, மேக்ஸ் நல்லா பண்ணல. என்னாச்சு தம்பி, என்னாச்சு? ஓகே, நோ ப்ராப்ளம், பரவாயில்ல, விட்றா, போனது போச்சு, அவ்வளோதான். அடுத்து வர எக்ஸாமை பிடிச்சிடலாம். ஓகே, சயின்ஸ் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். சயின்ஸில் சென்டம் எடுத்தால் மேக்ஸில் கம்மியான ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பார்த்துக்கலாம். சரியா? ஓகே ஓகே, நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வந்தவங்க ஃபர்ஸ்ட் ஒரு லைக் தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்டுவாங்க. ஏன்னா மேபி தே வில் நோ சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அவங்க டீச்சர் சொன்னது ஏதாவது இருக்கும். அப்போ நிறைய டிஸ்கஷன் வரும்போது நமக்கு தேவை மார்க், கரெக்டாக இல்லையா? அது யார் சொன்னா என்ன, ஃப்ரெண்டு சொன்னா என்ன, நான் சொன்னா என்ன, டீச்சர் சொன்னா என்ன. ஓகே, ஸோ மேக்ஸிமம் நாங்கள் எடுத்து வந்திருக்கோண்டா. அதை தவிர ஏதாவது லக்கில் தான் ஒன்று 2 வந்துருச்சுன்னா அதனால் சென்ட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பிரிங் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு சூப்பராக தரவாக முடிச்சிடலாம். சரியா? வெரி குட். ஐ திங்க் பீப்புள் ஆர் ரெடி. ஃபைன். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ரெடின்னு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் போடுங்க. கடன்னு ஆரம்பிச்சிடலாம். ஓகே, எங்களோட சேர்ந்து 2 மணி நேரம்டா. எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஃபுல் ஃப்ளெஜ்டு எனர்ஜியோட உட்காருங்க. அதாவது இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்ல உட்காருங்க. ஓகே, அந்த இன்ட்ரெஸ்ட்ல வந்து உட்கார மட்டும் போகிற உட்கார வச்சுருவங்களே. அப்போ நம்ம தெளிவாக ஃபுல்லாக முடிச்சிடலாம். ரெடியாக இருக்கீங்களா? ஆரம்பிப்போமா? ஓகே, ரெடின்னு ஒரு மெசேஜ் மட்டும் தட்டிட்டீங்கன்னா நான் இங்கே குயிக்காக ஆரம்பிச்சிடும். ஓகே, நீங்கள் பண்ணணும் 2 விஷயம். ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் இன்னொன்று லைக் பட்டன் தட்டிட்டு ரெடின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். சரியா? எல்லாருமே படிப்போம்டா. எல்லாருமே படித்து எல்லாருமே மார்க் எடுப்போம். அப்போ நமக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஆக்சுவலி. Need some mnemonics sir for remembering the complicated 2 marks. No problem sweetie. எந்த கொஸ்டினுக்கு mnemonic வேணும் மட்டும் சொல்லுங்க, அதையும் நம்ம பிடிச்சிடலாம். நான் அதுதான் சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர் நாங்களும் நீட்டுக்கு எடுக்கும்போது சில பேர் நிமோனிக்ஸ் கேட்பாங்க. நான் வில் கிவ் மேக்ஸிமம் நிமோனிக்ஸ். ஆனால் எல்லாத்துக்கும் நிமோனிக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸே ஐடியா கொடுப்பாங்க. அவங்களே சார் இந்த நிமோனிக் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும். அதனால பிரிங் ஆல் யூர் ஃப்ரெண்ட்ஸ், வில் ஹேவ் சூப்பர் டிஸ்கஷன் அண்ட் 2 hours ஆக்டர் ஸ்டேஜில் தெளிவாக முடிக்க போகிறோம். ரெடி? Okay, fine. So sweetie is ready. Okay, fine. Jagan ready ஆயிட்டீங்களா? Jagan ready ஆயாச்சா? I think few more students has to come. சௌபர்ணிக்கா இன்னும் வரல. சரி பாப்போம், அவங்களாம் வருவாங்க. வேற யார் இருக்காங்க? 2-3 பேர் இருக்காங்க, வருவாங்க ஐ திங்க். ஓகே ஃபைன். பிரகாஷ்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பரா. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம எல்லாத்துக்கும் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. இப்போ நீங்களாம் ரெகுலராக டைமுக்கு வந்திருக்கீங்க. ஸோ நம்ம வந்து வெறித்தனமா அப்படியே சூப்பரா சிறப்பா முடிச்சிடலாம்.
சரியா? ஓகே, வெரி குட். ஸோ மறந்துடாதீங்கடா, இந்த 2 மார்க்ஸோட நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், ரொம்ப ஈஸி. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்கடா. இந்த 2 மார்க்கோட PDF நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கலாம். இது நான் அழகாக ரிவிஷன் பண்ணிட்டு நீங்கள் என்ன எக்ஸாம் எழுத போகும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம கிடைக்கிற ரிசோர்ஸஸை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணணும். சரி, ஓகே, வெரி குட், ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமாடா. What is the importance of valves in the heart? First நெஞ்சிலே அடிச்சிட்டீங்க சார், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி. What is the importance of valves in the heart? பார்த்துருவோமா? ஓகே, சில கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னு உங்களுக்கு ஆன்சர் அப்படியே மண்டையில் ஃப்ளாஷ் ஆகும். அதுக்கு நீங்கள் அடுத்தது போகக்கூடாதுடா, ஹோல்டு பண்ணுங்க, அதை ரிவிஷன் பண்ணி தெளிவாக முடிச்சிருங்க. ஓகே, மேபி நீங்கள் மிஸ் பண்ண 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்கும் அதில், அதனால சொல்கிறேன். சரியா? விபாஷ் சார், ஹாய் விபாஷ். ஓகே, so I think it's very clear for everybody. Just spend me 2 hours. உங்களுக்கு தேவையான எல்லா 2 marks, top 35 2 marks எடுத்து வந்திருக்க, ஃபுல்லா முடிச்சிடலாம். ஓகே, ரெடி? ஓகே கைஸ், ஸோ ஆரம்பிப்போமா? ஓகே, ஸோ முதல் கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க, சூப்பரான கேள்வி. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் இன் தி ஹார்ட்? ஹார்ட்டுக்கு இந்த வால்வ்ஸால என்ன பிரயோஜனம் பார்த்துருவோமா? உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு எனக்கு தெரியும், பட் ஹவு டு யூ பிரசன்ட், நீங்க எப்படி எழுதுவீங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பாருங்க, the valves are the muscular flaps that regulate the flow of blood in a single direction, prevent black flow of blood. The heart contains 3 types of valves. என்ன சொல்ல வராங்க? ரொம்ப ஈஸி. ஹார்ட் எடுத்து நம்ம 4 சேம்பர் இருக்கா? ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ரைட் ஏட்ரியம்ல வர பிளட் அடுத்த ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகும். லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வர பிளட் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகும். இப்போ ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்த பிளட் இருக்குல்ல, அது எங்க போகும்? லங்ஸ்க்கு தான் போகணும். லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்த பிளட் பாடிக்கு தான் போகணும். இந்த ரைட் வென்ட்ரிக்கல் பிளட் திருப்பி ரைட் ஏட்ரியம்க்கு போயிடுச்சுன்னா தப்பாயிரும்ல, அது போகாம தடுக்கிறது யாரு? வால்வ்ஸ் தான். அப்ப இந்த ரைட் ஏட்ரியம்ல வர பிளட் என்ன பண்ணும்? வால்வ்ஸ் ஓப்பன் ஆனோட பிளட் அப்படியே ஃப்ளோ ஆகி நேரா ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகும். இப்போ இந்த வால்வ்ஸ் க்ளோஸ் ஆயிரும். அப்ப க்ளோஸ் ஆகிறனால இந்த ரைட் வென்ட்ரிக்கல் பிளட் வந்து திருப்பி மேல பம்ப் ஆகாது. அது பேர் தான் பேக் ஃப்ளோ. ஓகே, சோ பேக் ஃப்ளோ அழகா அது என்ன பண்ணும்? பிரிவென்ட் பண்ணிரும். கிளியரா இருக்கா? குட் ஈவினிங் பிரகாஷ், குட் ஈவினிங் தர்ஷனா, வில் பி கமிங். ஹலோ பிரஜித், ஹாய். சார் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்டா ஹரணி, சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கடா? நல்லா இருக்கீங்களா? மேக்ஸிமம் எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணீங்களா? சயின்ஸ் சிறப்பா பண்ணிடுவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஃபைன். நீங்க பாருங்க, நீங்க 2 பாயிண்ட் ஞாபகம். அது ஒரு மஸ்குலர் ஃபிளாப். ஃபிளாப்னா இப்படி தட்டுல ஃபிளாப், இதான் ஃபிளாப். ஓகே, தட் ரெகுலேட் தி ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் சிங்கிள் டைரக்ஷன், கீழ மட்டும் தான் போகும். அண்ட் பிரிவென்ட் தி பேக் ஃப்ளோ, பின்னாடி வர தடுக்கும், பேக் ஃப்ளோவை தடுக்கும். அவ்வளவுதான்டா விஷயம். கிளியர் ஆயிட்டீங்களாடா? இது டவுட் இருக்கா யாருக்காவது? ஓகே, ஏன்னா ஒரு क्वेश्चन மட்டும் டவுட்ல மட்டும் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இஸ் இட் கிளியர்? எனிபடி ஹேவ் எனி டவுட்? அதை மட்டும் டெக்ஸ்ட் பண்ணினா போதும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சா எனக்கு அடுத்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே, நோ டவுட்னா நோ டவுட், இது கிளியர், ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணிருங்க. நம்ம சிம்பிள் ஞாபகம் இருந்தால் சிம்பிள் போடுங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்புகள் கம்மி. ஓகே, ஃபைன், ப்ரொசீட் பண்ணுவோமாடா? ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே, ஐ திங்க் இட் இஸ் டன். வெரி குட், சூப்பர். இப்போ அடுத்து பார்த்துருவோமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு டயக்ராமேட்டிக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்ல ஞாபகம் தம்பிகளா, கண்டிப்பாக டயக்ராம் கொஸ்டின் வரும், டெஃபினட்டாக கேட்பாங்க. இட்ஸ் ஹைலி என்ன சொல்றது, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பார்த்துருவோமா? கிஷோர் விளாக்ஸ், ஹாய் சார். ஹலோ கிஷோர் விளாக்ஸ், ஹலோ. ஓகே, ஸோ பாருங்க, ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்க? ஓகே, நமக்கு பார்த்தா தெரியுது. ஓகே, ஏதோ போலன் பிக்சர் மாதிரி இருக்குல்ல, கரெக்டா? என்ன பார்த்துருவோமா? ஓகே, வெரி ஈஸிடா. அது ஆக்சுவலி வெளியே இருக்கிற லேயர் மார்க் பண்ணிக்கலாம். வெளியே லேயர் என்னது? எக்ஸைன். அப்படியே உள்ள வந்துட்டீங்கன்னா இது உள்ள இருக்கிறது வந்து இன்டைன். அப்படி இங்க பாருங்க, இது வந்து ஜெனரேட்டிவ் செல். ஓகே, இதுக்குள்ள இருக்கிறது நியூக்ளியஸ் வந்து என்னது? ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ். அவ்வளவுதான்டா. ஓகே, அண்ட் இது பாருங்க வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ். அவ்வளவுதான். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக எழுதிருங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ரா. இதில் இங்கே பாருங்க, ஸ்போர்ட்ஸ், ஜெம் ஸ்போர்ட்ஸ் பற்றி இருக்கு, அதையும் மென்ஷன் பண்ணல, நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, ஃபைன், சூப்பர்ரா. ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு? ஈஸியாக முடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், ரெடியா இருங்க. நோ டவுட்ஸ், வெரி குட்ரா. The degenerated wing of a kiwi is an acquired character. Why is it called an acquired character? கேள்வி புரிஞ்சுதாடா? கிவி இருக்குல்ல, ஸ்மாலஸ்ட், எப்படி சொல்றது, ஸ்மாலஸ்ட் ஃப்ளைட்லெஸ் பேர்ட்னு சொல்லுவோம் கிவி. அப்போ அந்த கிவிக்கு வந்து
இஸ் டீஜெனரேட் சொல்றாங்க. அதாவது கிவியோட விங் வந்து டீஜெனரேட், அதாவது காணாம போயிடுச்சு இல்லைங்கிறாங்க. அது ஒரு அக்வயர்ட் கேரக்டர்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு அக்வயர்ட் கேரக்டர். அது ஏன் அப்படி சொல்றான்னு கேட்கறாங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும், அக்வயர்ட் கேரக்டர்னா என்ன? அக்வயர்ட் கேரக்டர்னா நான் வந்து ஒரு அளவுக்கு மேல ஓவர் இயர்ஸ் ஐ எம் டெவலப்பிங் a நியூ கேரக்டர். நான் அக்வயர் பண்றேன். ஓகே, நான் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் ஓவர் டைம் ஓவர் பீரியட் ஐ ஆம் டெவலப்பிங் a நியூ கேரக்டர். தட்ஸ் வாட் கால்ட் as அக்வயர்ட் கேரக்டர். அப்ப என்ன சொல்றாங்க, கிவிக்கு இந்த விங் வந்து டீஜெனரேட் ஆனது ஒரு அக்வயர்ட் கேரக்டர்னு சொல்றாங்க. எப்படின்னு பாத்துருவோமா? பாருங்கடா. When there is a change in the environment, the animals respond to the change. Correct? நம்மளும் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். கரெக்டா? நல்ல குளிர்காலம் டிசம்பர் மாசம் அப்படியே அச்சுன்னு இருக்காருங்க. என்ன பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி வில் கோ ஃபார் மோர் ஸ்வெட்டர்ஸ், வில் கோ ஃபார் ஹாட் வாட்டர்ஸ். ஏன், என்ன ரீசன்? பிகாஸ் அது ஒரு சேஞ்ச், நம்ம சேஞ்ச் பண்றோம், ரெஸ்பாண்ட் பண்றோம். கரெக்டா? அதே மாதிரி எல்லா ஆர்கானிசமும். ஸோ தி டெவலப் அடாப்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். அடாப்டிவ்னா அந்த அடாப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு வின்டரா இருக்கு அப்போ நான் ஸ்வெட்டர் போடுறேன், வின்டரா இருக்கு ஹாட்டாக குடிக்கிறேன். ஸோ விச் மீன்ஸ் அடாப்டேஷன். அப்போ the characters developed by the animals during their lifetime in response to the environment changes are called acquired characters. அவ்வளோதான் விஷயம். கிளியர்? புரிஞ்சுதா? அக்வயர்ட் கேரக்டர்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? இப்போ நான் ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்றேன் கேளுங்க. இந்த கிவிக்கு என்ன பஞ்சாயத்துனா, இந்த கிவி வந்து கிவிக்கு வந்து ஆக்சுவலி விங்ஸ் தேவைப்படல. ஏன்னா அதுக்கு ஈஸியாக ஃபுட்டு கிடைச்சிது. அப்போ அதுக்கு பறக்கணுங்கிற தேவையில்லை, அதுக்கு பெருசாக த்ரெட்டும் இல்லை. அப்போ என்னாச்சு, அது பாட்டுக்கு ஜாலியாக நடந்தாலும் சாப்பிட்டு ஒரு ஓவர் பீரியட் என்னாச்சு, அந்த கிவிக்கு அந்த விங்ஸே பயன்படாமல் போய் அது டீஜெனரேட் ஆயிடுச்சு. அதுதான் ஒரு கதை. கிளியரா? புரிஞ்சுச்சா? டவுட் இருக்காடா? ஓகே, என்கிட்ட ஒன்று மட்டும் டவுட் இல்லாம மட்டும் சொல்லுங்க. ஓகே, ஸோ டெல் மீ there's any doubt? No doubts? Clear? சார் இது ஸ்டேட் போர்டு. ஆமாண்ணா, இது ஸ்டேட் போர்டு. இது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஸ்டேட் போர்டு சேனல். ஓகே, ஸ்டேட் போர்டு பசங்களுக்காக சிறப்பாக வெறித்தனமாக பண்ணுற ஒரு சேனல். ஓகே, there's no doubt. Quickly text me. Okay, fine. அடுத்த கேஸ் பார்த்துருவோமா? Explain the structure of chromosome. Very important question. ஓகே, பார்த்துருவோமா? ரெடியாக இருக்கீங்களா? குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. இது எப்படினாலும் கேட்கலாம், என்ன மார்க்லனாலும் கேட்கலாம். 2 mark 4 mark பாசிபிள் 7 மார்க்ல கூட கிளப் பண்ணி கேட்கலாம், 1 மார்க்ல கேட்கலாம். ஓகே, ஏன்னா இதுக்கு டயக்ராமும் இருக்கு. பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, வெரி குட். சூப்பர் 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 சூப்பர். நல்லா பாருங்க. எஸ், டேய் நிறைய பேர் வந்து சார் நான் இப்போ இந்த செஷனை பார்க்கல அப்புறமா பார்க்குறேன்னு சொல்கிறீங்கடா. அது அப்படி பண்ணாதீங்கடா. ஏன் தெரியுமா? நீங்கள் லைவில் இருக்கும்போது தான் உங்களுக்கு ஓகே யாரோ எனக்கு சொல்லித்தராங்க பார்க்குறாங்க ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் படிப்பீங்க. நீங்கள் இதே அப்புறமா பார்க்குறீங்கன்னா எப்படியோ அவர் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறது இல்லை, ரெக்கார்டட் செஷன் தான் அப்படின்னு மைண்ட் செட் வரும். ஓகே, ஸோ லைவில் இருக்கும்போது மேக் ஷூர் நீங்கள் லைவ்ல இருந்து படித்து முடிக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இது வரைக்கும் கேட்ட கேள்விகள் தெளிவாக எழுதிட்டீங்க. இந்த கேள்விகள் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டால் நீங்கள் தெளிவாக சூப்பராக எழுதணும். ஓகே, ஃபைன். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம். இப்போ குரோமோசோம்ல ஸ்ட்ரக்சர் கேட்டாலே நீங்க முதல்ல என்ன எழுதணும்னா குரோமோசோம் பத்தி பேசிக்கா ஒரு ஐடியா எழுதணும். பாத்துருவோமா? யா, வெரி குட். ஸ்வீட் இஸ் ரெடி, விபாஷ் இஸ் ரெடி. ஃபேண்டாஸ்டிக் டா. ஓகே, பாருங்க. குரோமோசோம்ஸ் என்ன? அது ஒரு thin long thread like structure made up of 2 identical sister chromatids held together by a centromere. என்ன சொல்றாங்க? சென்ட்ரோமியர் பொருள் இருக்கு, இங்க ஒரு சிஸ்டர் குரோமாட்டிட், இங்க ஒரு சிஸ்டர் குரோமாட்டிட். இது எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? இப்படியே பார்க்கும்போது இப்படி நீளமா த்ரெட் மாதிரி இருக்குங்கறாங்க. இட்ஸ் a long thread thin structure made up of 2 identical. இது ஐடென்டிக்கல். இவன் ஒருத்தன் இவன் ரெண்டு பேரும் ஐடென்டிக்கல், held by இவன் பேர் தான் சென்ட்ரோமியர். கிளியர்? எழுதிட்டீங்களா? இனி அடுத்து இது டீடைலா எழுதணும்டா. ஈச் குரோமாட்டிட் கண்டெய்ன்ஸ் ஸ்பைரலி காயில்டு குரோமோனிமா. இப்போ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா நல்ல ஸ்பைரலி காயில்டான குரோமோனிமாவை பார்க்கலாங்கிறாங்க. அப்ப இது இன்னும் தெளிவா எழுத எப்படி எழுதணும்? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா இப்படியே நீளமா இருக்கு. ஓகே, இந்த குரோமோனிமா இருக்கு, இது இடையில வந்து பீட்ஸ் இருக்குங்கிறாங்க. பீட் லைக் ஸ்ட்ரக்சர் தெரியுதா? அவ்வளவுதான்டா. இது ஞாபகம் எழுதிடலாம். எப்படி எழுதுங்க? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் தின்னா இருக்கும், லாங்கா இருக்கும், த்ரெட் லைக் இருக்கும். யார் இருக்குன்னு பார்த்தா உள்ள சென்ட்ரோமியர், மேல 2 குரோமாட்டிட் ஐடென்டிக்கலா இருக்கும். குரோமாட்டிக்குள்ள யார் இருக்குன்னு பார்த்தா எஸ் வி ஹேவ் ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் கால்ட் குரோமோனிமா. ஓகே, அப்ப இந்த குரோமோனிமாக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்றாங்க? பீட் லைக் குரோமோமியஸ். இவன் தான் இந்த பீட் லைக் குரோமோமியஸ். அவ்வளவுதான் விஷயம். இதை ஃபர்ஸ்ட் ஈஸியா எழுதிடலாம். இது யாராலும் எழுதலாம், ஈஸியா எழுதலாம். சரியா? அடுத்து பாருங்க. இப்போ குரோமோசோம்ல அப்படி என்ன சார் இருக்கு? நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். குரோமோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் DNA, RNA, chromosomal proteins, histone, non-histones and metallic ions for structural support. It's very simple, right? நமக்கு தெரிஞ்ச மாதிரி DNA இருக்கு, RNA இருக்கு, histone proteins எல்லாமே அதுல வந்து அடங்கி இருக்கு. சரி, அது எழுதிடலாம். அடுத்து பாருங்க, இனி முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு மார்க் ஏறும். ஸோ 2 மார்க்ல அது தேவையில்லடா. பட் இதை தனியாக 2 மார்க்ல கேட்பாங்க. அங்கதான் நம்ம வந்து உஷாராக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? குரோமோசோம் விட்டுருவோம். ஆனா இங்க கேட்பாங்க பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்பாங்க. பாத்துருவோமா? பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. இந்த சென்ட்ரோமியர் சொன்னால இங்க பாருங்கடா, இப்படி வரைஞ்சிட்டு இங்க ஒரு குரோமாட்டிட், இங்க ஒரு குரோமாட்டிட். இந்த சென்ட்ரோமியர் தான் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன்.
எப்படி கொடுக்குறாங்க பாத்தீங்களா? சென்ட்ரோமியரோட other name you call it as primary constriction. Fine. So it is a point where two chromatids meet, spindle fibers attached here during cell division. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க. சென்ட்ரோமியர்ங்கிற அந்த இடத்துல பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துல ரெண்டு குரோமாட்டிட்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கும். அதே டைம்ல செல் டிவிஷன்ல ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆகிற இடமும் அந்த பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான். கிளியர்? புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அடுத்து பாருங்கடா, செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் present in some chromosomes also called nucleolar organizer involved in nucleolus formation. எப்படி நான் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னானோ அதே மாதிரி இருக்கிற இன்னொரு ஸ்பாட் பேர் தான் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். புரிஞ்சுதா? டயக்ராம் காட்டுறேன், கண்டிப்பா காட்டுறேன். ஐல் ஷோ. ஓகே, டோன்ட் வரி. ஸோ இப்போ செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்றாங்க? நீங்க நல்லா பாருங்கடா, இட் இஸ் ஹெல்பிங் இன் த ரோல் வித் நியூக்ளியோலஸ் ஃபார்மேஷன். இப்போ நீங்க டயக்ராம் பார்த்துருவோமா? இவ்வளோ டயக்ராம் நல்லா பாருங்கடா. இந்த டயக்ராம் ஈஸியாக எடுக்கலாம். ஓகே பாருங்க, சென்டர்ல பெருசா ஒன்று போட்டுருங்களா? ஓகே, கிவ் சம் மோர் ஸ்பேஸ் அண்ட் மேக் இட் வெரி எலாபரேட். அதுதான் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, அப்ப பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் இங்க ஒரு குரோமாட்டிட் வருது, இங்க ஒரு குரோமாட்டிட் வருது. குரோமாட்டிட்குள்ள பாருங்க, நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பைரல் அரேஞ்ச் இருக்கு, தெரியுதா? இது பேர் தான் குரோமோனிமா. கிளியரா தெரியுதா உங்களுக்கு? இப்ப பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் வரைஞ்சிட்டோம். நீ அடுத்து பாருங்க, இதே மாதிரி இன்னும் குட்டியா இருக்கும், அது செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இப்போ பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இது நியூக்ளியோலஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது தவிர இன்னொன்று பாருங்க, இங்க மட்டும் கொஞ்சம் ரவுண்டா இருக்கு பாருங்க, மற்ற எதுவுமே ரவுண்டா இல்ல, இது மட்டும் ரவுண்டா பல்ப்லேக் இருக்கும், அது பேர் சேட்டலைட். ஓகே, அவ்வளவுதான். கிளியர்? புரிஞ்சுதாடா? சேட்டலைட் மட்டும் பார்த்துருவோமா? சம் குரோமோசோம்ஸ் ஹேவ் a knob-like structure. டோர் நாப் இருக்குல்ல, knob-like structure. At one end such chromosomes are called sat chromosomes. அதே மாதிரி சேட்டலைட் ஒரு ஷார்ட் ஃபார்ம் sat chromosomes. ஓகே, அது தவிர இருக்கிற ஒரு கடைசி பார்ட் டீலோமியர். டீலோமியர்ங்கிறது உன்னோட குரோமோசோம் ends with polarity. அதாவது இந்த டீலோமியர்ங்கிறது என்ன தெரியுமா? இந்த குரோமோசோமுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இன்னொரு குரோமோசோம் சேரக்கூடாது, அதுக்கு ஒரு இன்டெகிரிட்டி இருக்கு, தனியா நான் இருப்பேன். சேர்ந்துருச்சுன்னா பிரச்சனை. அப்ப அது சேராம தடுக்கிறது யாருன்னா நம்ம டீலோமியர் தான். Okay, it prevents fusion with other chromosomes. அவ்வளவுதான். கிளியர்? So the question எப்படி என்ன எழுதுவீங்களா? குரோமோசோம் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தின்னு லாங் த்ரெட் லைக் குரோமாட்டிட் இருக்கு, சென்ட்ரோமியர் இருக்கு, உள்ள குரோமோனிமா இருக்கு, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பீட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அழகா வந்தீங்கன்னா நமக்கு தெளிவா 3 பாடம் பிரிக்கலாம், பிரைமரி, செகண்டரி அண்ட் we can discuss satellite and also telomere. அவ்வளவுதான விஷயம். இப்படி நீங்க எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் போடாம டீச்சரால் நகரவே முடியாது. எப்படி பார்த்தாலும் ஓகே எல்லாமே எழுதியிருக்கான்னு சொல்லி கண்டிப்பா மார்க் போட்டுருவாங்க. கிளியர்? அண்ட் டயக்ராம் மேண்டேட்டரிடா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயக்ராம். தட்ஸ் வை ஐ மென்ஷன், தனியா ஒரு பேஜ் போட்டிருக்கேன், ரொம்ப முக்கியம். கிளியர்? புரிஞ்சுதாடா? ஈஸியா இருக்கா தம்பிங்களா? எனி டவுட்? இஸ் ஆல் கிளியர் ஃப்ரம் யுவர் எண்ட்? ஓகேனா அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். விபாஷ் இஸ் ஆல் செட். வெரி குட் விபாஷ். அடுத்த கேள்வி, another important கேள்வி. Why is sino-atrial node called as a pacemaker of heart? இந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தம்பிங்களா, புரிஞ்சு எழுதணும். ஏன்னா இந்த கேள்வி புரிஞ்சு எழுதுற கேள்வி. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க இந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தென் யூர் ரைட். இல்ல நான் மனப்பாடம் பண்ணா மாத்திக்கோங்க. சரிங்களா? ரெடியா? பாத்துருவோமா? அதாவது ஹார்ட்ல கூட ஒரு பகுதி பேர் தான் சைனோ-ஏட்ரியல் நோடு, எஸ்ஏன்னு சொல்லுவோம். அந்த எஸ்ஏன்னு எதனால சார் நம்ம வந்து பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்துருவோமா? பேஸ் மேக்கர்னா சம்திங் who is going to regulate the heartbeat, who is going to initiate the heartbeat. Why do we call SAN as the pacemaker? Clear? அது கேள்வி. பாருங்க, SAN, sino-atrial node, act as a pacemaker of the heart because it is capable of initiating impulse. இதுதான் முக்கியமான பாயிண்ட். நீங்க எப்பவுமே நினைச்சுக்கோங்கடா, ஹார்ட்டோட அடிப்படை ஃபங்க்ஷன் என்ன? துடிக்கிறது. ஹார்ட்டுக்கு ஒரே வேலை, துடிக்கிறது மட்டும்தான் வேலை. அது துடிச்சாதான் பிளட் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தும். அப்போ இந்த ஹார்ட் துடிக்கணும்னா ஒருத்தர் சொல்லணும்ல, அந்த சொல்ற அந்த சிக்னல் தான் இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் அந்த இம்பல்ஸ் வந்தக்கப்புறம் இந்த ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகும். புரியுதாடா? இம்பல்ஸ் வரும், ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகும், இம்பல்ஸ் வரும், ஹார்ட் கான்ட்ராக்ட். அப்போ இம்பல்ஸ் வரலன்னா ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ இந்த இம்பல்ஸை கொண்டு வர்றது யாரு? இந்த எஸ்ஏஎன்ங்கிற நோடு. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இம்பல்ஸ் ஆரம்பிக்கிறதே இந்த எஸ்ஏஎன் தான். அப்ப எவ்வளவு பெரிய ஆள் அது. அப்ப இந்த எஸ்ஏஎன் இல்லைன்னு வைங்க, இம்பல்ஸ் வராது. இம்பல்ஸ் இல்லைன்னா ஹார்ட் துடிக்காது. அவ்வளவு விஷயம். ஓகே, சோ அப்ப புரியுதா ஏன் பேஸ்மேக்கர் இஸ் பிகாஸ் எஸ்ஏஎன் என்ன பண்ணும்? இம்பல்ஸை இனிஷியேட் பண்ணி அந்த இம்பல்ஸ் நேரா ஹார்ட்டுக்கு போய் அந்த ஹார்ட் கான்ட்ராக்ட் பண்ண வச்சு பிளட் பம்ப் பண்ண வைக்கும். அவ்வளவு விஷயம். கிளியரா? which can stimulate the heart muscles to contract. இப்படி நல்லா கேட்கல, இப்படி நல்லா பாருங்கடா. இப்படி ஹார்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு? ரைட் ஏட்ரியம் இருக்கு, ரைட் வென்ட்ரிக்கல் இருக்கு, லெஃப்ட் ஏட்ரியம் இருக்கு, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்கு. ஓகே, இப்படி ஒரு ஹார்ட் இருக்கு. இந்த சான் எங்க சார் இருக்கும்? எல்லா இடத்துலயும் கேட்டா கண்டிப்பா இருக்காது. இங்க இருக்கும்டா சான். ஓகே, இந்த இடத்துல இருக்கும். ஓகே, அப்ப அங்க இருக்கிற சானால
ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல் லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அப்போ சார் என்ன பண்ணும், ரைட் ஏட்ரியம் மட்டும் கான்ட்ராக்ட் பண்ண வைக்கும். சார் எனக்கு ரைட் ஏட்ரியம் பண்ணால் மட்டும் பத்தாது, லெஃப்ட் ஏட்ரியம் பண்ணும், ரைட் வென்ட்ரிக்கல் பண்ணும், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் எல்லாமே பண்ணும். அப்போ என்ன ஆகும், இன்னொரு பொருள் இருக்கும் இங்கே ஏவிஎன், அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகும், அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பொருள் இருக்கும், இந்த இடத்துல சென்டரில் ஒரு பொருள் இருக்கும். நான் எப்படி மார்க் பண்ணுறேன், அப்படியே இங்கே 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 இந்த மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கான்ட்ராக்ட். நல்லா பாருங்கடா, சார் என்ன பண்ணும், கான்ட்ராக்ட் பண்ணும், பண்ண உடனே நேராக ஏவியன் போகும். ஏவியன் என்ன பண்ணும், வென்ட்ரிகல்ஸ் ஆரம்பிக்கும். வென்ட்ரிகல் பெருசாக இருக்குல்ல, அப்போ நேராக இந்த இடத்துல பண்டில் ஆஃப் ஃபிஷ்னு பொருள் இருக்கு. ஓகே, பண்டில் ஆஃப் ஃபிஷ் சொல்லுவோம். அது என்ன பண்ணும், வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் பண்ணும். அது ஃபுல்லாக ஆகிறதுக்கு பர்கின்ஜி ஃபைபர்ஸ். அப்போ இந்த மாதிரி பாஸ் ஆகி வரும். புரிஞ்சுதாடா, சாண்டில் ஆரம்பிக்குது, ஏவியனில் போகுது, பண்டில் ஆஃப் ஃபிஷ் போகுது, பர்கின்ஜி ஃபைபர்ஸ் ஃபுல்லாக போய் மொத்த ஹார்ட்டு கான்ட்ராக்ட் ஆகுது. இவ்வளோதான்டா விஷயம். பாருங்க, அது அங்கே கொடுத்துருப்பாங்க, நல்லா பாருங்க. The impulse from the sino-atrial node SAN spreads as a wave of contraction over the right and left atrium. அப்ப இங்க கவர் ஆயிடுச்சு. ரைட் அண்ட் இப்படி கொஞ்சம் சிக்னல் பாஸ் ஆகும். ஓகே, இப்படி தான் பாஸ் ஆகும். Okay, so right left atrial wall pushing the blood through the atrioventricular valves into the ventricles. புஷ் பண்ணிருச்சு. ஓகே, இப்போ வென்ட்ரிகல்ஸ் வந்து என்ன ஆகுது, வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஃப்ரம் SA node reaches the AV node. இப்போ AV node சொன்னல, AV node அங்க வந்துருச்சு. என்ன ஆகும், அப்போ நமக்கு பாருங்க வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் ஸ்டிமுலேட் ஆகும். அது அப்படியே ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு பர்கின்ஜி ஃபைபர்ஸ் பண்டில்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிடும். இவ்வளவுதான்டா. இதுதான் நான் புரிஞ்சு படிக்கணும்னு சொன்னேன். நீங்க மனப்பாடமே பண்ணக்கூடாது. இப்போ புரியுதா எப்படி இருக்குன்னு? எஸ்ஏன் அங்கதான் இருக்கு. அப்ப அதனால வென்ட்ரிகல்ஸை கான்ட்ராக்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணும், ஏட்ரியம் கான்ட்ராக்ட் பண்ணி நேரம் ஏவியனுக்கு வந்து வென்ட்ரிகல் கான்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கும். வென்ட்ரிகல் பார்த்து பெருசா மாடு மாதிரி இருக்கு, ஏவியனால தனியா பண்ண முடியாது. அப்ப வென்ட்ரிகல்ஸ் நடுவுல இந்த பண்டில் ஆஃப் டிராவல் ஆகும்போது பாதி வென்ட்ரிகல்ஸ் கவர் ஆயிடும். இன்னும் பாதி இருக்கு, அதுக்கு இந்த பர்கின்ஜி ஃபைபர்ஸ் எல்லாம் சுத்தி அதையும் கவர் பண்ணிடும். அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதாடா? கிளியரா இருக்கா? ஏக்க டவுட் இருக்கா? இந்த கொஸ்டின் தெளிவா புரிஞ்சுதா? கதை மட்டும் கேட்டபோது நீங்களே ஓன்ல அழகா எழுதலாம். ஓகே, மனப்பாடம் பண்ணா மறந்துட்டே இருப்பீங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். கிளியர்? புரிஞ்சா? குயிக்காக கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம், கிளியரா இல்லையான்னு. ஃபாஸ்ட் படம் படிக்கிறோம். ஓகே, தெளிவாக படம் படிக்கிறோம். ஓகே, ஐ திங்க் இட் இஸ் கிளியர். வெரி குட், சூப்பர். அடுத்து பார்ப்போமா? யா, வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ஹைண்ட் பிரெயின்? ஹைண்ட் பிரெயினோட பகுதிகள் கேட்குறாங்க. ஹைண்ட் பிரெயினோட பார்ட்ஸ் ஆர் பகுதிகள் கேட்குறாங்க. பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சரி சார். மொத்த பிரெயினை இறக்கியாச்சுரும். மொத்த பிரெயினை இறக்கியாச்சு. இல்லை ஹைண்ட் பிரெயின் நம்ம சூஸ் பண்ண மட்டும் போதும், நமக்கு தெரியும், நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நல்லா பாருங்கடா. யா, ஸோ ஹைண்ட் பிரெயின் இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் 3 parts: cerebellum, pons and medulla oblongata. ஓகே, cerebellum, pons and medulla oblongata 3 part. பார்த்தீங்களா? இதுதான் cerebellum, pons and medulla oblongata. ரொம்ப முக்கியமான பகுதிடா நம்ம பிரெயின்ல. இந்த பகுதி ரொம்ப முக்கியம். அதான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் நான். வாட் இஸ் பர்கின்ஜி ஃபைபர்ஸ்? ஸ்வீட்டி, எஸ்ஏ என்னதோ அதே மாதிரி இருக்கிற இன்னொரு ஸ்ட்ரக்சர் பேர் தான் பர்கின்ஜி ஃபைபர்ஸ். ஓகே, எஸ்ஏனோட வேலை என்ன? இனிஷியேட் பண்றது. அந்த இனிஷியேட் பண்றது அடுத்தடுத்த லெவல் கொண்டு போறது யாரு? ஏவியன். அதுக்கு அடுத்த லெவலு பண்டில் ஆஃப் ஃபிஷ். அதுக்கு அடுத்த லெவல் பர்கின்ஜி ஃபைபர்ஸ். இவனுங்க எல்லாருமே ஒரு நம்ம எப்படி சொல்லுவோம்னா நோடல் டிஷ்யூன்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரியாது. இவனுங்க எல்லாமே இம்பல்ஸை பாஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்யூ. ஓகே, ஆனா ஸ்டார்ட் பண்றது எப்பவுமே எஸ்ஏஎன் தான். அது எஸ்ஏனுக்கு இருக்கிற பவர் 4 பேருக்கு இல்ல. சரியா? புரிஞ்சுதா? ஃபைன். ஸோ பாருங்க, ஸோ ஹைண்ட் பிரெயின் பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்குடா. செரிபெல்லம், பான்ஸ் அண்ட் மெடுலா. ரொம்ப முக்கியமான பார்ட்ரா பிரெயின்ல. நீங்க எப்பவுமே ஒருத்தர் அடிக்கும்போது என்னைக்குமே விளையாட்டுக்கு அடிப்பீங்க, நாங்களும் விளையாண்டுருக்கோம், அடிச்சிருக்கோம். பட் இந்த இடத்துல மோஸ்ட்டாக கை வைக்காதீங்க. சரியா? தெரியாதவங்க அடிக்கக்கூடாதுலாம். ரொம்ப ஆபத்தான ஏரியா அது. நான் ஏன்னு சொல்றேன் கேளுங்க. ஃபைன். ஸோ செரிபெல்லம் ஃபர்ஸ்ட் பார்த்து. இது செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். ஃபர்ஸ்ட் செரிபெல்லம்டா. அதை விட அடுத்து யாரும் பார்த்தீங்கன்னா செரிபெல்லம் ஆஃப் 2 large size hemispheres and middle vermis. It coordinates voluntary movements and also maintains body balance. அப்போ எனக்கு நடக்கணும், நான் வாலண்டரியாக நடக்கணும், டிசைட் பண்ணுறது யாரு? செரிபெல்லம். கோஆர்டினேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே, நான் காலை இப்படி எடுத்து வச்சாதான் என்னால் நகர முடியும். ஓகே, கோஆர்டினேஷன். பாடி பேலன்ஸ். நான் ஏன் ஒழுகாமல் இருக்கேன்? ஒருத்தர் நிற்கிற பார்த்தீங்களா? இப்படி நிற்கிற பார்த்தீங்களா? ஏன்னா அதுக்கு பாடி பேலன்ஸ் யார் ஹெல்ப் பண்ணுறா? அது இவர் தான். சரியா? புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர் ஸ்வீட்டி அண்டர்ஸ்டுட். வெரி குட். அடுத்து பாருங்க, பான்ஸ். a Latin word meaning bridge. பான்ஸ்க்கு அர்த்தமே bridge. பான்ஸ் வெரோலின்னு சொல்லுவோம்டா, டெக்னிக்கல் ஆக்சுவல் ஃபுல் நேம். அப்போ இந்த வெரோலிங்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச இந்த பிரிட்ஜ் லைக் ஸ்ட்ரக்சர்னால பான்ஸ் வெரோலி. அப்போ பான்ஸ்ல பிரிட்ஜ். ஓகே, ஸோ இந்த பிரிட்ஜ் ஆஃப் நர்வ் ஃபைபர் கனெக்ட்ஸ் த லோப்ஸ் ஆஃப் செரிபெல்லம். இந்த செரிபெல்லம் நீ பிரிச்சினா 2 லோப் இருக்கு. ஓகே, செரிபெல்லம் நிறைய லோப் இருக்கு. அப்போ இந்த லோபை வந்து நிறைய நர்வ்ஸ்க்கு போய் கனெக்ட் பண்ணும். அப்படி
அந்த இவன் யார்? இவன் தான் bridge. Okay, இந்த bridge யாரு? Pons. Okay, so it relays signals between the cerebellum, spinal cord, midbrain, cerebellum. என்ன வேலை? cerebellum வர மெசேஜ் cerebellum வர spinal cord க்கு midbrain அப்படியே மாத்தி மெசேஜை வந்து அழகா டிரான்ஸ்மிட் பண்ணிட்டே இருக்கும். That's why it is relay. நாங்க ரிலே கேம் பார்த்துருக்கீங்களா? ஓடிட்டே இருப்பானுங்க, ஒருத்தர் ஓட மாட்டான், 4-5 பேர் டீமா நின்றுட்டு ஒருத்தர் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி ஓடுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஓடுறது தான் இந்த ரிலே. கிளியர்? ஸோ இட் கண்ட்ரோல்ஸ் ரெஸ்பிரேஷன் அண்ட் ஸ்லீப் சைக்கிள். நீ மூச்சு விடுறது காரணம் இதுதான். நீ இப்போ இங்கே அடிஸ்டன் வை, நீ மூச்சு விடுற ரெகுலேஷன் வந்து இங்கே மிஸ் ஆகும். அதான் அது இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஆல்சோ ஸ்லீப் சைக்கிள். மெடல் ஆப்ளம் பாருங்க, இட் இஸ் a posterior most part of the brain that connects spinal cord and various part of brain. அதாவது இந்த மெடல் ஆப்ளம் கேட்டால இருந்தா ஸ்பைனல் கார்ட் கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். பிரெயின் முடிஞ்சிருச்சு அதோட, அப்புறம் ஸ்பைனல் கார்ட் கனெக்ஷன் யார் கொடுக்குறா? இதுதான். ஓகே, ஸோ இட் ஹாஸ் கார்டியாக் சென்டர்ஸ். பார்த்தியா, நீ வந்து உன் ஹார்ட் பீட் ஆகுது ரெகுலேட் பண்றதுக்கு அவன் இருக்கான். இப்போ நீ அடிச்சது என்ன அவங்க யோசிச்சு பாரு. ரெஸ்பிரேட்டரி சென்டர்ஸ், நீ மூச்சு விடுறது அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. வாசோமோட்டார் சென்டர்ஸ் டு கண்ட்ரோல் ஹார்ட் பீட், அதாவது ஹார்ட் பீட் கண்ட்ரோலேஷன். சரியா? ரெஸ்பிரேஷன், கான்ட்ராக்ஷன், பிளட் வெசல்ஸ். ஹார்ட் ஃபாஸ்டா துடிக்குது கம்மி அதுக்காக காரணம் வந்துடும். ஓகே, ஸோ இட் ஆல்சோ ரெகுலேட்ஸ் வாமிட்டிங் அண்ட் செலிவேஷன். வாந்தி எடுக்கிறது முதல் கொண்டு எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல்டு பை தீஸ் கைஸ். கிளியர்? காட் அன் ஐடியா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்து பார்த்துருவோமா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் ரா. Identify the parts A, B, C and D in the given figure. A na என்ன, B na என்ன, C na என்ன, D na கேட்டுக்கங்க. எழுதிருவோமா? ஈஸியா இருக்கா? இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க உங்களுக்கும், அப்போ நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும் அதில். ஓகே, இது வந்து ரொம்ப ஈஸியாக நான் இங்கே எழுதுறேன். சரியா? இது வந்து தைராய்டு கார்டிலேஜ்னு சொல்லுவோம். ஓகே, கிளியர்? தைராய்டு செல்ஸ் இங்க இருக்கு. இந்த சென்டர் பகுதி என்ன சொல்லுவோம்? இஸ்துமஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து ட்ராக்கியா. ஸோ டயக்ராம் கேள்விகள் கேட்டாலும் நாம் தெளிவாக எழுத வேண்டும், அதிலும் நாம் கோட்டை விட மாட்டோம். ஓகே, அது நீங்கள் ஈஸியாக எழுதிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சூப்பரா, வெரி குட் வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். இது வரைக்கும் எனக்கு டவுட் இருக்கா? குயிக்காக சொல்லுங்க. எனிபடிஸ் அங்கே எனி டவுட்? அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? யாருக்காவது சந்தேகங்கள் உண்டா? ஃபுல் ஃப்ளெஷ்டாக போயிட்டு இருக்கோண்டா, இன்ட்ரெஸ்ட் விட்டுறாதீங்க. கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ண போதும், ஒரு ஹாஃப் அன் அவர் முடிச்சாச்சு. வெரி குட். 1.5 ஸ்பெண்ட் பண்ண போதும், பட்டு முடிச்சிடலாம். ஓகே, ஹலோ, ஓ கோபி சார் வந்திருக்காரு. ஹலோ கோபி சார். ஹலோ கோபி சார், எதுக்கு வந்திருக்காரு? மேக்ஸ் நீங்கள் எப்படி படிங்கன்னு கேட்க வந்திருக்காரு. இப்போ எல்லாம் மாட்டினீங்க, எல்லாம் உண்மையை சொல்லிருங்க அவர்கிட்ட. ஏன்னா என்ன லைவாக வந்து பார்த்துருவாரு. கரெக்டாக கோபி சார் மேக்ஸ் எப்படி பண்ணி கேட்க வந்திருக்காரு. ஓகே சார், நான் கேட்ட வரைக்கும் பசங்க நல்லா பண்ணிக்காங்க. ஒரு போய் நல்லா பண்ண நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் அவன் போயிடுவான். மற்றபடி பசங்க நல்லா பண்ணிக்காங்க சார். தே ஃபெல்ட் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த செஷன். அதனால் சயின்ஸில் சென்டம் எடுக்கிறவங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்து வந்திருக்காங்க. ஸோ வெறித்தனமாக படிக்க போகிறோம். எஸ் சார், கேட்டேன் எல்லாம் சொல்லிட்டாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. தே ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. ஓகே ஓகேடா. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? ரெடியாக இருக்கீங்களா? குயிக்காக கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ரெடியா கைஸ்? ஆரம்பிப்போமா? சார் தமிழ் மீடியம் நாங்கள் வந்து ஆக்சுவலி வந்து இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ஸை தமிழில் சொல்லித்தரோம்டா. ஆனால் அதுக்கு லிட்ரல் மீனிங் தெரியாதுடா. சரியா? லிட்ரலாக எங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா இப்போ நீங்கள் கொலஸ்ட்ரம்க்கு தமிழில் கேட்டால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு டெல். இன்ஃபேக்ட் கொலஸ்ட்ரமாக கூட சேமாக கூட இருக்கலாம். பட் we can tell what is cholesterol in தமிழ். அதாவது எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன பண்ணுதுன்னு தமிழில் சொல்ல முடியும். ஓகே, அது டேர்ம்ஸே தெரியாது. சரியாடா? கனெக்ட் பண்ண முடியுதா பாருங்க, நான் சொல்கிறத வச்சு கனெக்ட் பண்ண முடியுதா பாருங்க. ஓகே, ஐ ஆல்வேஸ் எனியோ ஐ டெல் திஸ் டு மேனேஜ்மெண்ட் அண்ட் நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, டோன்ட் வரி, கூடிய சீக்கிரமே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, டோன்ட் வரி. ஓகே, தமிழில் சொல்லித்தர ட்ரை பண்ணுறேன். அதான் தமிழ் டெக்ஸ்ட் புக்கில் சொல்லித்தரது கஷ்டம். சரியா? ஓகேடா. ஸோ ஆரம்பிப்போமா? யா. ஸோ வாட் இஸ் கொலஸ்ட்ரம்? ஹவு இஸ் மில்க் ப்ரொடக்ஷன் ஹார்மோன் ரெகுலேட்டர்? கொலஸ்ட்ரம்னா என்ன? அந்த கொலஸ்ட்ரம்ங்கிற பொருள், அந்த மில்க் வந்து எப்படி ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுது, ஹார்மோன்ஸ் எப்படி அது என்ன ரோல் எடுத்து பண்ணுதுன்னு கேட்குறாங்க. பார்த்துருவோமா? ரெடியாக இருக்கீங்களா? ஸ்வீட்டி இருக்கீங்களா? விபாஷ், எல்லாருக்கும் டவுட் இருக்காடா? கிளியராக இருக்கீங்களா? ஆரம்பிப்போமா? ஹரிணி, கிஷோர், பிரகாஷ், ஜெகன். ஓகே, ஃபைன். The first fluid which is released from the mammary gland after childbirth is called as colostrum.
அதாவது குழந்தை பிறந்து mammary glands மூலமா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற fluid வந்து கொலஸ்ட்ரம். which means நம்ம milk ஜெனரலைஸ் பண்ண முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் fluid வந்து கொலஸ்ட்ரம்னு சொல்லணும். சரியா? புரிஞ்சுதா? சோ பாருங்க, milk production from alveoli of mammary glands. அதாவது mammary glands எடுத்துக்கிட்டீங்கன்னா mammary glands நிறைய பகுதிகள் இருக்கு. lactiferous duct, lactiferous sinus, nipples நிறைய இருக்கு. அதுல வர ஒரு பகுதி பேர், ஒரு பார்ட் பேர் தான் alveoli. அப்ப இந்த alveoli என்ன ஆகும், இந்த milk வந்து ப்ரொடியூஸ் ஆகி அங்க நிக்கும். ஓகே, அப்ப alveoliங்கிற பகுதியில உருவாகுற milk என்ன ஆகும், அது எப்படி உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா prolactin வழியா. prolactinங்கிற ஹார்மோன் வழியா அந்த alveoliங்கிற இடத்துல milk உருவாகுது. ஓகே, அப்ப உருவாகி அது என்னது செட் பண்ணுது. ஓகே, அப்ப prolactin எங்க இருந்து வருது, நல்லா கவனிங்க. நம்ம மண்டையில பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு, கரெக்டா? அப்ப இந்த பிட்யூட்டரிங்கிற கிளாண்ட்ல இருக்கிற ஒரு பகுதி பேர் தான் ஆன்டீரியர் பிட்யூட்டரி. அப்ப அந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரியில இருந்து prolactin உருவாகி இந்த prolactin நேரா வந்து mammary glandல இருக்கிற அந்த alveoli கிட்ட சொல்லும் milk ப்ரொடியூஸ் பண்ணு, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு milk ப்ரொடியூஸ் பண்ணி வெச்சுக்கும். அவ்வளவுதான். கிளியரா? ஓகே, so the ejection of milk is stimulated by postpituitary hormones oxytocin. என்ன பாத்துறோம்டா, அப்படினா என்ன தெரியுமாடா, milk உருவாகிறது prolactin மூலமா. ஆனா அந்த milk mammary glands விட்டு நிப்பிள விட்டு வெளியே வரணும்னா oxytocin ஹார்மோன் கண்டிப்பா இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்கடா. Oxytocin is meant for letting out the milk. Prolactin is meant for forming the milk. Clear? புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? What is metastasis பாத்துறோமா? ரெடியா இருக்கீங்களா? What is metastasis? Okay. So அடுத்து பாப்போம்டா. The cancerous cells migrate to distant parts of the body and affect new tissues. கேன்சர் ரொம்ப கொடூரமான ஒரு வார்த்தை. நான் வந்து இது எந்த அளவுக்கு கொடூரம் எனக்கு எப்போதுமே தெரியும், நான் 9th or 10th படிக்கும்போது. ஓகே, ஐ டோன்ட் ரிமெம்பர் ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு 2 வருஷமும் ஒரே டீச்சர் தான் இருந்தாங்க. ஒன் மிஸ் ஆக்னஸ், சிஸ்டர் ஆக்னஸ் அவங்க. ஸோ அவங்க டீச் பண்ணாங்க. அவங்க வந்து கேன்சர்னே சொல்ல மாட்டாங்க, சீன்னு சொல்லுவாங்க. அதை அவங்க வந்து நான் யோசிப்பேன், எதுக்குலாம் சின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நான் அதை வாயால் சொல்ல மாட்டேன், இட் இஸ் சி கேன்சர் சொல்ல. அவ்வளோ பயம் சிஸ்டர் இருக்குது, அவ்வளோ பயப்படுவாங்க அந்த அந்த பேர் கேட்கறதுக்கு. அப்போ ஏன் இப்படி பயப்படுறாங்க, நிறைய டீச் பண்ணாங்க. இதுக்கு மட்டும் எப்படி பயப்படுறாங்க பார்க்கும்போது தான் இந்த கேன்சர் பற்றியான பயமே எனக்கு அங்கே உருவாகுது. அப்போ நம்ம ஹையர் கிளாஸ்லாம் படிச்சு வரும்போது தான் கேன்சருங்கிறது என்ன தெரியுமாடா, சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு செல் வந்து அன்கன்ட்ரோலபிளாக டிவைட் ஆகி நிற்கிது, ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகுது. அது கேன்சர் இல்லை. அந்த கட்டி என்ன ஆகுது, நம்ம உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது, அதுதான் கேன்சர். புரிஞ்சுதாடா? நல்லா பாருங்க. த கேன்சரஸ் செல், அதாவது அன்கன்ட்ரோலபிளாக டிவைட் ஆகிருக்க அந்த செல் வந்து பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இட்ஸ் கெட்டிங் ஸ்ப்ரெடட் டு டிஸ்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் அஃபெக்ட் நியூ டிஷ்யூஸ். ஒரே இடத்துல அங்கேயே வளர்ந்து அங்கேயே அன்கன்ட்ரோலபிளாக டிவைட் ஆகி அங்கேயே இருந்துச்சுன்னா அது பிரச்சனை, அது ஒரு டியூமர். அது எப்போ என் பாடி விட்டு பாடி, அதாவது பாடிக்குள்ள மற்ற பார்ட்ஸ்க்கு ட்ராவல் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ அது பிரச்சனை, அப்போ அது கேன்சரஸாக மாறிடும். கிளியர்? புரிஞ்சுதா? ஸோ திஸ் ப்ராசஸ். அப்போ அது எப்படி சார், அந்த ஃபியர்சம் ப்ராப்பர்ட்டி, அந்த ஒரு ஃபியரிங் ப்ராப்பர்ட்டிங்கிறது என்னன்னா மெட்டாஸ்டாசிஸ். எப்போ ஒரு டியூமருக்கு மெட்டாஸ்டாசிஸ்க்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்குதோ அப்போ அது கேன்சரஸாக மாறும். அப்போ மெட்டாஸ்டாசிஸ் என்ன, இந்த மூவ்மெண்ட், அந்த மூவ் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி தான் மெட்டாஸ்டாசிஸ். புரிஞ்சுதா? எஸ் சார், அட்ரினல் சுரப்பியான்னு கேட்குறீங்க. அட்ரினல் இல்லடா, அட்ரினல் கிளாண்ட் இல்லை, இது ஆன்டீரியர் பிட்யூட்டரி. ஓகே, ஆன்டீரியர் பிட்யூட்டரி என்கிற சுரப்பி எல்லாத்துக்குமே இருக்குடா, எல்லாத்துக்குமே இருக்கு. இன்னைக்கு பயாலஜி ஆரம்பிக்கிறோம், நாளைக்கு காலையில பயாலஜி, ஈவினிங் பிசிக்ஸ் இருக்கு உங்களுக்கு, அடுத்த நாள் காலையில கெமிஸ்ட்ரி இருக்கு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஈவினிங் நாங்க 3 பேருமே லைவ் வரும். சரியா? எல்லாமே பிளான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு, எல்லாம் செட்டா இருக்கு. Okay, so the property is metacells. So this frequent sites of metacells are lungs, bones, liver, skin, and brain. எல்லா இடத்துக்கும் அது என்னாகும், ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அழகா என்ன ஆக ஆரம்பிக்கும், ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ கேன்சரஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து லிஸ்ட் அவுட் த parasitic adaptations in leech. லீச். ஓகே, ஸோ இந்த லீச் இருக்குல்ல, நம்ம சொல்லுவோம்ல இந்த அட்டைப்பூச்சின்னு சொல்லுவோம்ல, அப்போ அந்த லீச்சில் இருக்கக்கூடிய ஒரு parasitic adaptation. எப்படி அது ஒரு parasite-ஆ இருக்கு, எதனால, என்ன ஒரு ஃபீச்சர்னால parasite-ஆ இருக்கு பார்த்துருவோமா? யா, எஸ். பேரசைட்னா என்ன? பேரசைட்னா நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்ப்பா, நான் பாட்டுக்கு ஒருத்த மேலே ஏறி உட்காந்து அவங்ககிட்ட இருந்து அந்த ஃபுட்டை பிடுங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், அந்த நியூட்ரிஷனை அவங்ககிட்ட இருந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், நான் தான் பேரசைட். அப்போ அந்த பேரசைட் எப்படி நீ பேரசைட்டா இருக்க
அப்படின்னா பாருங்க the blood is sucked by the pharynx. அப்போ இந்த லீச்சுக்கு pharynxனு பொருள் இருக்குடா, அந்த pharynx மூலமா blood சக் பண்ணும். Anterior and posterior ends of suckers for attachment. நீ இதை லீச்சா கன்சிடர் பண்ற. இப்போ இது லீச்சுன்னு வச்சுப்போம் சரிங்களா, இது லீச்சுன்னு வச்சுப்போம். அப்போ இந்த இடத்துலயும் சக்கர்ஸ் இருக்கு, இந்த இடத்துலயும் சக்கர்ஸ் இருக்கு, ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் ஹோல்டு பண்றதுக்கு சக்கர்ஸ் இருக்கு. ஓகே, அது தவிர முக்கியமான அடாப்டேஷன் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு அடாப்டேஷன். அதோட வாய் பார்த்தீங்கன்னா 3 பல்லு மாதிரி இருக்கும்டா, இப்படி இருக்கும், 3 பல்லு மாதிரி இருக்கும். ஓகே, 1 2 3. இப்போ இந்த 3 பல்லை வச்சும்போது என்ன ஆகுதுன்னா டிஷ்யூ கிழிஞ்சு பிளட் வர ஆரம்பிக்கும். அப்போ பிளட் எடுக்கும். ஆனால் இந்த அட்டைப்பூச்சி லீச்சில் எடுக்கிற பிளட் நமக்கு தெரியவே தெரியாது. என்ன காரணம் தெரியுமா? அந்த பிளட்டு கிளாட் பண்ணாமல் எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு என்சைம் ரிலீஸ் பண்ணி அதுலேருந்து அப்படியே கிளாட் ஆகாமல் அழகாக அப்படியே எடுக்கும். நமக்கு பெயின் தெரியாத மாதிரி இருக்கும். அதுக்கானது எல்லாமே ரிலீஸ் பண்ணும். அது எவ்வளோ பெரிய அடாப்டேஷன். அப்போ லீச் என் பாடியில் இருக்குன்னு தெரியவே தெரியாது. அன்லெஸ் என்னோட பிளட் ட்ரைன் அவுட் ஆகி அன்கான்ஷியஸ் ஆகிட்டு அவுட். ஓகே, ஸோ 3 jaws inside the mouth cause a painless Y shape. 3 jaw இருக்குல்ல, இப்படி 1 2 3. அப்போ கிளியும்போது என்ன ஆகும்? Y ஷேப்பில் கிழிஞ்சிரும். wound in the harsh skin. salivary glands produce hydrogen preventing blood coagulation. அப்போ நம்ம பாடியில் ஒரு மெக்கானிசம் இருக்குது. பிளட் எப்போ வெளியே வந்து நம்ம பிளட் கிளாட் ஆயிரும், பாடியை விட்டு வெளியே வந்து பிளட் கிளாட் ஆயிரும். அப்போ பிளட் கிளாட் ஆயிடுச்சுன்னா இந்த லீச்சால எடுத்துக்க முடியாது. அப்போ தடுக்கிறதுக்கு என்ன பண்ணும்? ஹீரோடினுங்கிற பொருளை யூஸ் பண்ணி அந்த பிளட் கிளாட் ஆகிறத தடுத்து கண்டினியூஸாக பிளட் ஃப்ளோ உள்ள போகும், கண்டினியூஸாக போகும். ஓகே, ஸோ பாராபோடியா அண்ட் சிடி ஆர் கம்ப்ளீட்லி ஆப்சென்ட். அது வந்து ஒரு என்ன சொல்றது, இட் இஸ் அன் லோகோமோட்டரி ஸ்ட்ரக்சர். ஓகே, அர்த்தோமனை பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அது இங்கே தேவையில்லைன்னு சொல்றாங்க, அவ்வளோ. பிளட் ஸ்டோர்ட் இன் த கிராப், வயிற்று பகுதி மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல, இந்த கிராப்புங்கிற இடத்துல பிளட் ஸ்டோர் ஆகும். நரிஷிங் த லீச் ஃபார் மந்த்ஸ் என்சைம் செக்ரேஷன் மினிமம். புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? அப்போ இந்த லீச்சுக்கு தேவையான செக்ரீஷன்ஸ் வந்து மினிமலாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு பிளட்டு வந்துச்சு வயிறு ஃபுல்லாக இருக்கும், அது கொஞ்சம் மாதத்துக்கு எடுக்கும். செக்ரீஷன் ஜாஸ்தியாகிடுச்சுன்னு அந்த பிளட்டு டப்புன்னு அந்த பிளட்டை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த பிளட்டை பிரேக் டவுன் பண்ண உடனே அந்த லீச்சுக்கு எனர்ஜி ஜாஸ்தியாக வரும். ஆனால் ரொம்ப நாளைக்கு வராது. அதனால என்ன ஆகும்? அந்த பிளட் அப்படியே ஸ்டோர் பண்ணி செக்ரீஷன்ஸ் கம்மி பண்ணி அப்படியே இருக்கும். கிளியர்? ஒரு ஐடியா கிடைச்சதாடா? அடுத்து பார்த்துருவோமா? வாட் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்வால்வ் இன் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரெயின். பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? பிரெயினோட ப்ரொடெக்ஷனுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றா? ரெடியா இருக்கீங்களா? ரெடினா குயிக்கா ரெடின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்களா, நம்ம கடற்கடன்னு ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் அ டெக்ஸ்ட். நரிஷிங் மீன்ஸ் த கேர். அந்த லீச்சுக்கு தேவையான, அந்த லீச்சோட செல்ஸுக்கு தேவையான ஃபுட்டு, தேவையான எல்லாத்தையும் கொடுக்கறது தான் நரிஷிங். நான் ஒரு குழந்தைய பார்த்துக்கிறேன்ல, ஐ டேக் கேர் ஆஃப் அ பேபி, ரைட்? எப்படி டேக் கேர் பண்ணுவேன்? அந்த குழந்தைக்கு தேவையான ஃபுட்டு கொடுப்பேன், அதுக்கு தேவையான எப்படி பவுடர்லாம் அடிச்சு கொடுப்போம், அதுக்கு தேவையான பெட்டு, அதுக்கு தேவையான ஸ்பேஸு, தூங்க வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கிற ஒரு நரிஷ்மெண்ட். அது பேர் தான் நரிஷ்மெண்ட். சரியா? புரிஞ்சுதா பிரஜித்? எனி டவுட்? இஸ் திஸ் கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா? கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த क्वेश्चन பார்த்துருவோமா? ஓகே, வாட் ஆர் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்வால்வ்ட் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் பிரெயின்? பிரெயின்ங்கற அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமான பார்ட் நம்ம பாடியில. அப்போ அந்த பிரெயின்ங்கற ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்றது யாரு? ஆர் ப்ரொடெக்ஷன் இருக்கா? அப்படி இருக்குதுன்னா அது யாரு? பாப்போமா? The brain and the spinal cord, being delicate vital structures, are well protected in bony cavities of skull and the vertebral column. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. பிரெயினா இருக்கட்டும், ஸ்கல்லா இருக்கட்டும், சாரி பிரெயினா இருக்கட்டும், இது ஸ்பைனா இருக்கட்டும். ஓகே, இது ரெண்டுமே, இந்த பிரெயினும் ஸ்பைனல் கார்டுமே ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா எலும்புக்கு தான். பிரெயின் எங்க இருக்கு? ஸ்கல்லுக்குள்ள இருக்கு. அப்போ ஸ்கல்லுங்கிறது ஒரு எலும்பு. அப்போ அந்த எலும்புக்குள்ள இந்த பிரெயின் ப்ரொடெக்டடா இருக்கு. நான் திடீர்னு இப்படி தட்டினா என் பிரெயினுக்கு கொட்டு ஒழுகாது, இந்த ஸ்கல்லுக்கு தான் ஒழுகும். அதே மாதிரி ஸ்பைனல் கார்டு பார்த்தீங்கன்னா வெர்டெபிரல் காலம், முதுகெலும்புக்குள்ள தான் இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கு. அது அப்படியே அழகா ப்ரொடெக்டடா இருக்காங்க. அப்போ அது ஃபர்ஸ்ட் லெவல் ப்ரொடெக்ஷன். இப்போ நீங்கள் கேட்கலாம், நான்லாம் கேட்டிருக்கேன் டீச்சர் கிட்ட, மேம் இந்த எலும்பு ரொம்ப ஹார்டா இருக்கு, இந்த எலும்பு மூளையும் இடிச்சுச்சுன்னா, இந்த மூளைக்கு ரப்சர் ஆயிடுச்சுன்னா, இது மாதிரி ஏதோ ஒன்று படிச்சுன்னா அப்படி கேட்டா நீங்க. அப்போ மேம் வந்து இல்லை, அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன தெரியுமா? எஸ், மெனஞ்சஸ். இப்போ இதெல்லாம் நீங்க மூளை எடுத்துக்கோங்க, சரியா? இப்போ இது மூளையா இருக்குன்னா இந்த மூளையை சுற்றி நிறைய லேயர்ஸ் இருக்குடா. ஓகே, ஃபர்ஸ்ட் லேயர் இது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர், இது இன்னொரு ப்ரொடெக்டிவ் லேயர், இது இன்னொரு ப்ரொடெக்டிவ் லேயர், அப்புறம் தான் ஸ்கல்லு. அப்போ இந்த ஸ்கல்லுக்கும் பிரெயினுக்கும் இவ்வளோ கேப் இருக்கு. அப்போ இந்த ஸ்கல்லும் பிரெயினும் உரையாது, ஏன்னா 3 லேயர்ஸ் இருக்கு. யாரெல்லாம் இருக்கா பாருங்க. இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் இவன் தான் டியூரா மெத்தர்,
அடுத்து arachnoid, அடுத்து pyometer. Durameter, arachnoid, pyometer. புரிஞ்சுட்டீங்களா? Durameterனா ஹார்டா இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ், arachnoidனா சென்டர்ல வரக்கூடியது, அடுத்து pyometer. இதேதான் ஸ்பைனல் கார்டுக்கு. சரியா? The brain is controlling center of all the body activities. Absolutely, it is covered by 3 connective membranes. One dura-mater. Okay, this dura-mater nu solla kodadra. Dura-mater. Mater na indha edathila mother mean பண்றாங்க. Okay, tough mother or tough membrane is the outermost thick fibrous membrane. ரொம்ப thick-ஆன membrane. Arachnoid பாருங்க is a middle thin vascular membrane providing web-like cushion. இந்த spider web மாதிரி இருக்கும். அதனால தான் arachnoid பேர். Okay. And pyometer, soft or tender. Mater na again membrane mother. It is the innermost thin delicate membrane supplied with blood. Meningeal membrane protects the brain from the mechanical injury. Okay, idu elladhukku purinjudha? Is this clear, my dear students? Anybody have any doubt? Is all clear from your end? யாருக்காவது சந்தேகங்கள் உண்டா? அடுத்து பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஜெனடிக் எதிரி क्वेश्चन பாத்துருவோமா? 3 மணி நேரம் முடிச்சாச்சுடா, கடகடன்னு முடிச்சலாம். இல்ல ஈஸி क्वेश्चन தான். நீங்க ரெடின்னு ஒரு கமெண்ட் மட்டும் அடிச்சா போதும், தப்பு முடிச்சலாம். ரெடியா? cerebrospinal fluid add பண்ணலாமா? CSFங்கிறது மோர் ஆஃப் நரிஷ்மெண்ட்ல வரும். அந்த பிரெயினுக்கு தேவையான எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறது CSF. அதுக்கு ரோல் இருக்குன்னு கேட்டால் ஒரு மினிமல் லெவலில் ரோல் இருக்குடா. சின்ன ஒரு பம்ப் ஜம்பர் கூட ரெடி பண்ணுமே தவிர மற்றபடி கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் இல்லை. மெயின்லி ப்ரொடெக்ஷனால இவங்க 2 பேர் தான். ஓகே, சூப்பர். ரெடி ஆகிட்டீங்களா? அடுத்து பார்த்துருவோமா? ஓகே, தம்பிங்களா நல்லா தண்ணி குடிங்க, நல்லா சாப்பிடுங்க. ஹெல்த் ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஹெல்த் இருந்தால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் எழுத முடியும். சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ சொல்கிறது தான், இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். ஓகே, ஃபைன். Genetic engineering is the manipulation transfer of genes from one organism to another organism to create a new DNA called recombinant DNA. நான் என்ன பண்ணுறேன், ஒரு பொருளை எடுத்து இன்னொரு பொருள் கூட சேர்த்து நான் இன்னொரு புது பொருளை உருவாக்குறது தான் ஜெனடிக் இன்ஜினியரிங். ஓகே, yes, it is a manipulation. Fantastic. What do you mean by manipulation? நீங்க அப்படி என்ன தப்பு பண்றேன்னு சொல்றாங்க? நல்லா கவனிங்கடா. எனக்கு ஒரு ஆர்கானிசம்ல இருக்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த கேரக்டர் எனக்கு தேவையான ஆர்கானிசம்ல இல்ல. அப்ப அந்த கேரக்டரை எனக்கு தேவையான ஆர்கானிசம்ல சேர்த்தி அந்த ஆர்கானிசம்ல எனக்கு தேவையான கேரக்டரை உருவாக்கி எடுக்கிறது தான் இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங். புரிந்து விட்டதா? ஈஸியா இருக்கா? ஸோ அப்படி உருவாகிற அந்த புது ஆர்கானிசம்க்கு புது கேரக்டர் இருக்கு. அவங்க நம்ம எப்படி சொல்லுவோம்? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ சொல்லுவோம். காட் இட்? கிளியர்? அடுத்த கேள்வி பார்த்துருவோமா? The term recombinant is used because எதனால அது recombinant சொல்றீங்க? You're combining something, right? You're recombining something. So recombining here means 2 different sources can be joined together. நான் 2 இடத்திலும் DNA எடுத்து அதை நான் ஜாயின் பண்றதுனால அது recombinant சொல்றேன். Okay? Hence genetic engineering is also called as recombinant DNA technology. அவ்வளவுதான் விஷயம். அடுத்த கேள்வி பார்த்துருவோமா? ரெடி? ஃபட்டாஃபட் பார்த்துருவோம். டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்கடா. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா எனக்காக கிளியர்னு ஒரு மெசேஜ் மட்டும் தட்டுங்க, வேற எதுவுமே வேண்டாம். ஸோ நான் ஹாப்பியாக அடுத்த கொஸ்டின் ப்ரொசீட் பண்ணிடுவேன். சரியா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்கிற முழு நம்பிக்கையோட அடுத்த கொஸ்டின் போயிடுவேன். இல்லை டவுட்டும் கேளுங்க, எல்லாமே கிளியராக முடிச்சிடலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இந்த டயக்ராம் கிவன் பிலோ, எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் பிரீஃப்லி. ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ தெரிஞ்சுக்கோங்கடா. இதில் சுற்றி கேள்வி கேட்பாங்க. ஓகே, அந்த டயக்ராம் நான் கேட்ட கேள்வி மட்டும் இல்லாமல் சுற்றி கேட்பாங்க. இப்போ டிஎன்ஏ என்ன? நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு பொருள். கரெக்ட்? தெரிஞ்ச விஷயம். இதை டிஎன்ஏ நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும், ஒரு நீளமாக இருக்கும், ரெக்டாங்குலர் இருக்கும். அதெல்லாம் சொல்லி கடைசியாக பார்த்தா டபுள் ஹெலிக்ஸ் மாடல் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. யாரு? வாட்சன் அண்ட் கிரிக் கொடுத்த டபுள் ஹெலிக்ஸ் மாடல். டபுள் ஹெலிக்ஸ் என்ன? ஹெலிக்ஸ் ரவுண்டாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த மாதிரி டபுளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக வரது எப்படி வரும்? டபுள் ஹெலிக்ஸ் மாடல் தெரியுதா உங்களுக்கு?
ஸோ டபுள் ஹெலிக்ஸ் மாடல் தான் மோஸ்ட்லி அக்செப்டட். யார் கொடுத்தது? வாட்சன் அண்ட் கிரிக். ஆனால் அவங்க எப்படி எடுத்தாங்க? எஸ், வித் ஹெல்ப் ஆஃப் மாரிஸ் அண்ட் ரொசாலிண்ட் ஃப்ராங்க்லின் அவங்களோட ஒரு எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் டெக்னிக், அவங்க டெக்னிக் பண்ணும்போது ஒரு ஷேப் கிடைச்சது. அதை அவங்க எடுத்து டெவலப் பண்ணது தான் இந்த டபுள் ஹெலிக்ஸ் மாடல். ஓகே, ஸோ அதுக்காக நோபல் ப்ரைஸும் வாங்கியிருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்து இந்த டிஎன்ஏல என்ன சார் இருக்கு? டிஎன்ஏங்கிறது ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயின். ஓகே, அப்படின்னு என்ன? நியூக்ளியோடைட் தெரிஞ்சுக்கோங்க. நியூக்ளியோடைடுங்கிறது 3 விஷயம் தான். ஒன்று சுகர். என்ன சுகர்? டிஆக்சி ரைபோ சுகர், முதல் பகுதி. அடுத்தது என்ன இருக்கு? நைட்ரோஜீனஸ் பேஸ் இருக்கு. அப்ப நைட்ரோஜன்ஸ் பேஸ் பாத்தீங்கன்னா 2 இருக்கு அதுக்குள்ள. ஒன்னு பியூரின், இன்னொன்னு பைரிமிட். இப்போ பியூரின்ங்கிறது என்னது? ஏஜி. பைரிமிட் என்னது? டிசி. அண்ட் கடைசி என்ன இருக்கு? பாஸ்பேட். Don't mind me, I'm writing a bit fast because you have to complete all the top 35 questions. சரியா? சோ பாருங்கடா, 3 இருக்குடா. deoxyribose sugar, nitrogenous base. அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா adenine, guanine, thymine, cytosine purine pyrimidines இருக்கு and followed by last phosphate group. இத நான் ஒரு நியூக்ளியோடைட் சொல்லுவேன். அப்ப பாலிநியூக்ளியோடைட்னா நிறைய இந்த மாதிரி சேர்ந்துச்சுனா பாலிநியூக்ளியோடைட். அப்ப இந்த மாதிரி 2 செயின், ஒரு பக்கம் ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயின், இன்னொரு பக்கம் இன்னொரு பாலிநியூக்ளியோடைட் செயின். அவ்வளவு விஷயம். புரிஞ்சுதா? கிளியரா இருக்கா? யாருக்கு டவுட் இருக்குது வரைக்கும்? அவ்வளோதான் விஷயம். that's the same thing given here. ஓகே, இப்போ நல்லா பாருங்க. வாட்சன் கிரிக் மாடல் பார்த்தீங்கன்னா 2 பாலிநியூக்ளியோடைட் செயின். நான் வரது பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று இப்படி ஒன்று. ஸோ 2 பாலிநியூக்ளியோடைட் செயின் இருக்கு. அது ரெண்டுமே ஆன்டி பேரலல். அப்படின்னா ஒருத்தர் 5 பிரைம்ல ஆரம்பிச்சா 3 பிரைம்ல முடியும். அதே மாதிரி இங்க 5 பிரைம் வரும் கேட்டால் கண்டிப்பா வராது. இங்கே வருங்க 3 பிரைம்ல ஆரம்பிச்சு 5 பிரைம்ல முடியும். ஆப்போசிட்டா தான் எப்பவுமே இருக்கும். ஓகே, அது ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்காக எப்பவுமே ஆப்போசிட்டா தான் இருக்கும். இப்போ ஸ்ட்ரக்சர் மட்டும் பாருங்கடா. இங்க பாருங்க, இந்த டயக்ராம். ஓகே, இப்படிதான் அரேஞ்ச் ஆயிருக்கும். இது நல்லா பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த சென்டருக்கு பாத்தீங்களா GCAT, இதுதான் என்ன சொல்றோம்? நைட்ரஜன் பேஸ். அப்ப வெளிய யார் சார் இருக்கு? அந்த ரெட் கலர் யார் சார் கேட்டீங்கன்னா அதுதான் இந்த சுகர் அண்ட் திஸ் பாஸ்பேட் குரூப். அப்ப இந்த சுகரும் பாஸ்பேட்டும் தான் அந்த டிஎன்ஏவோட பேக் போனா ஸ்ட்ராங்கா நிக்குது. டிஎன்ஏ ஹோல்ட் பண்றது அவங்க தான். அதுக்குள்ள யாரை பொத்தி பொத்தி பாத்துக்கிறாங்க? நைட்ரஜனஸ் பேசஸ் ஆன ATGC தான் பொத்தி பொத்தி பாத்துக்கிறாங்க. ஓகே, சோ எப்படி அரேஞ்ச் பாத்தீங்களா? இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 10 இருக்கும்டா. இங்க 3 தான் கொடுத்து 10 இருக்கும். 1 2 3 4 5 6 10 இருக்கும். ஏன் அப்படி தெரியுமா? ஒன்னு இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும். இன்னொரு 0.34 நானோமீட்டர் கேப்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த மாதிரி 10 அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்படி அரேஞ்ச் ஆகும்போது 10 முடிய என்ன ஆகும்னா ஒரு மொத்த ரவுண்ட் அடிச்சிரும். அதுதான் 3.4 நானோமீட்டர். ஓகே, அப்ப ரொம்ப ஈஸி கணக்குடா. ஒரு ஃபுல் சர்க்கிள் 3.4 நானோமீட்டர்னு சொல்றேன். அப்போ அந்த ஒரு சர்க்கிள்குள்ள எவ்வளவு இருக்குன்னு கேட்டா ரொம்ப ஈஸி. 10 நைட்ரஜன் பேஸ் பேர்ஸ் இருக்கு. கரெக்டா? ATGC, ATGC, TA, GC, CG, 18 10 இருக்கு. அப்போ ஒரு நைட்ரஜனஸ் பேஸ் பேர்ஸும் 0.34 நானோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அப்ப 0.34 அப்படியே ஏறி இந்த கையை மட்டும் பாருங்க. இப்படி ஏறி இங்க நிக்கும். அப்ப இந்த ஒரு மொத்த ரவுண்ட் தான் நம்ம 3.4 நானோமீட்டர் சொல்றோம். அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? Name the 2 maize hybrids rich in amino acid lysine. Very important, very easy. Protsina, Shakti and Ratna are lysine rich maize hybrids developed in India. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். கரெக்ட்டா? Everybody knows this is an easy question. அடுத்து பாத்துறோமா? யாருக்கு டவுட் இருக்காடா? It is clear from your end, right? அடுத்து பாத்துறோமா? Okay, super. What is evolution? Who proposed the theories of evolution? Evolution என்றால் என்ன? அதுக்கான theories propose பண்ணது யாருன்னு கேக்குறாங்க. பாத்துறோமா? Evolution is a gradual change occurring in living organism over a period of time. அதாவது நான் ஒரு லிவிங் ஆர்கானிசம், எனக்கு நிறைய சேஞ்சஸ் வரும். மனிதர்கள் என்ற ஒரு கோணத்தில் பார்க்கும்போது, மனிதர்கள் என்ற ஒரு அம்பர்லால பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ் வரும். கரெக்டா? ஆதி மனிதர்கள் இப்படி இல்லை, ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அது சேஞ்சஸ், அது பேர் தான் எவல்யூஷன். ஓகே, ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீஷிஸ் டியூ டு சேஞ்சஸ் இன் ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் ஓவர் செவரல் ஜெனரேஷன்ஸ் ஆஸ் ரெஸ்பான்ஸ் டு நேச்சுரல் செலக்ஷன்ஸ் கால்ட் எவல்யூஷன். அதாவது இந்த நேச்சர் முடிவு பண்ணும். திடீர்னு இனிமேல் தமிழ்நாட்டில் எப்பவுமே பயங்கர குளிரா -20 தான் எப்பவுமே இருக்குன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி மனிதர்கள் என்ன ஆகணும்? மாறணும்.
சில டைம் என்ன ஆகும், மனிதர்கள் வேற ஒரு ஸ்பீஷஸாக மாறி அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி வாழும். அதுதான் எவல்யூஷன். கிளியர்? ஃபைன். இது அழகா சொன்னது யாரு? லமார்க் அண்ட் டார்வின் தான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகே, அடுத்து மார்க் பண்ணிடுவோமா? ரெடியா இருக்கீங்களா? இது ஒரு ஈஸி, இது ஒரு அட்ரினல் கிளாண்ட். கரெக்டா? அப்ப இந்த அட்ரினல் கிளாண்டோட பார்ட்ஸ் மார்க் பண்ண சொல்றாங்க. ஈஸியா மார்க் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் என்னது? அவுட்டர் மோஸ்டா இருக்கவன் பேர் தான் கேப்சியூல். ஓகே, இவன் தான் கேப்சியூல். அடுத்து உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள யார் வரா? இவன் பேர் கார்டெக்ஸ். உள்ள இருக்கா, நான் உள்ள அவன் தான் வெளியே இருக்கான். ஓகே, இது வந்து ஒரு கவர் மாதிரி வச்சுக்கோங்களா. கவர்ல வெளியாப்புல இருக்கிறது கார்டெக்ஸ். அப்படியே உள்ள இங்க வந்து என்ன இருக்கு? நமக்கு தேவையான மெடுலா இருக்கு பார்த்தீங்களா. அண்ட் இது வந்து பிளட் வெசல்ஸ். கிளியர்? ஈஸியா இருக்கா? இதில் யாருக்காவது சந்தேகங்கள் உண்டா? புரிஞ்சுதா? அடுத்து பார்ப்போமா? வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்? பார்த்துருவோமாடா? ரெடியா இருக்கீங்களா? யாருக்காவது டவுட் இருக்கா? நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் வந்துட்டோம்டா. ஈஸி கொஸ்டின். வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்? ஃபைன். அவ்வளோதான்டா. இன்னும் சில கொஸ்டின்ஸ் தான். ஓகே, நீங்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடலாம்டா. ஈஸியாக முடிச்சிடலாம். பார்த்துருவோமாடா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, சூப்பர், வெரி குட். ஸோ உங்கள் டவுட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்துருவோம். யா, வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்? யா, ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட் அண்ட் த வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம். அவ்வளோதான், அவ்வளவே தான். நான் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியே விட்டுருக்கேன், எவ்வளோ ஆக்சிஜன் உள்ளே எடுத்திருக்கேன், அதோட டிவிஷன், அதோட ஃப்ராக்ஷன் தான் இந்த ஆர்கியூங்கிற ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். புரிஞ்சுதாடா? ஈஸியா இருக்கா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? I think it is getting loaded. Fine. Nobody is having any doubt. அடுத்து பார்த்துருவோமா? Fine. Draw and label the parts of a sperm. ஸ்பெர்மோட ஒரு பார்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறது கேட்குறாங்க. பார்த்துருவோமா? யா, ஸோ ஸ்பெர்ம் எடுத்து பார்த்தீங்கன்னா, யா, திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம். ஓகே, இட் மைட் லுக் கியூட் பட் வில் ஹேவ் டு நோ ஹவ் தி ஸ்ட்ரக்சர் டெவலப். பாருங்க, ஃபர்ஸ்ட் வெளியே இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் பேர் பார்த்தீங்களா, இந்த மொத்தம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹெட்னு சொல்லுவோம். ஓகே, வி கால் திஸ் என்டையர் ஸ்ட்ரக்சர் அஸ் ஹெட். ஓகே, அப்போ இந்த ஹெட்டில் இருக்கிற ஒரு நீளமான ஒரு கேப் மாதிரி இருக்கும்டா. ஓகே, ஒரு நீளமான ஒரு கேப் மாதிரி இருக்கும். அவன் பேர் தான் ஆக்ரோசோம். என்ன சொல்லுவோம்? ஆக்ரோசோம். கிளியர்? எஸ், டிபி ஜிடிபி புரிஞ்சிருச்சு. பக்கருக்கு என்ன புரியல? பகரா V1B பகரா. எஸ், இஃப் ஐ ப்ரொனவுன்சிங் இட் ரைட், வெரி குட். இஃப் நாட், டோன்ட் மைண்ட் மீ. ஸோ சரி, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன புரியல? அதில் எந்த கொஸ்டின் புரியல? இன்னைக்கு பயாலஜிடா, நாளைக்கு காலையில் பயாலஜி, நாளைக்கு ஈவினிங் ஃபிசிக்ஸ், நாளைக்கு காலையில் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஈவினிங் நாங்கள் 3 பேருமே வரப்போகிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கான தேவையான 2 மார்க்ஸ், கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ், எல்லாமே எடுத்து வரும். ஓகே, ஃபைன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சரிங்களா? ப்ரொசீட் பண்ணுவோமா? அப்போ ஸ்பெர்ம் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தலை இருக்கு. இப்போ என் தலைக்கு மேலே முடி இருக்கிற மாதிரி அதுக்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் ஆக்ரோசோம். और இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, என் தலைக்கு மேலே தொப்பி வச்சிருக்கேன். அப்போ இதுக்கு மேலே தொப்பி இருக்குன்னா அந்த தொப்பி பேர் தான் ஆக்ரோசோம். கிளியர்? ஃபைன், வெரி குட். அதுக்குள்ளே என்ன இருக்குது? நியூக்ளியஸ் இருக்குது. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, இப்படி இருக்கும். இதுதான் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா இப்படி ஜூம் பண்ணி எழுதியிருக்கேன். சரி, அப்புறம் என்ன? நமக்கு தேவையான டெய்ல் இருக்கு. அப்போ இது எப்படி பிரிக்கலாம்? ஹெட், மிடில் பீஸ், டெய்ல் 3 பிரிக்கலாம். அப்போ இந்த மிடில் பீஸ் தான் மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. ஓகே, புரிஞ்சுதா? யாருக்காவது சந்தேகங்கள் உண்டா? கிளியர்? யாராவது ஹார்ட் விளையாண்டுருக்கிறது? ஓகே, அடுத்து பாருங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் சொமேட்டிக் ஜீன் தெரப்பி அண்ட் ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி. இன்னும் 15 கொஸ்டின் தான். நம்ம 20 கொஸ்டின் பார்த்தாச்சு. இந்த 20 கொஸ்டின்ல உங்களுக்கு எவ்வளோ நாள் கேட்கலாம். இந்த 35 கொஸ்டின் மொத்தம் முடிச்சுன்னு வைங்க, மோஸ்டா எல்லா 2 மார்க்ஸ் இதுலேருந்தே கவர் ஆகிடும். மோஸ்டா. அப்போ என்னோட 3 செஷன் இருக்கு. இன்னைக்கு, நாளைக்கு காலையில், அப்புறம் நாளைக்கு ஈவினிங். அதை மட்டும் பார்த்துட்டா போதும்டா. கண்டிப்பாக பயாலஜியில் சென்டம் எடுக்கலாம், டவுட்டே இல்லை. டெஃபினட்டாக எடுக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தா மட்டும் 10 படிக்கணும் கூடவே சேர்ந்து. சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா?
somatic gene therapy germline gene therapy distinguish பண்ணிடுவோமா? ரெடியா இருக்கீங்களா? Yeah. So somatic gene therapy என்ன சொல்லலாம்? Somatic gene therapy is a replacement of defective gene in somatic cells. Somaticங்கிற பேர் கேட்டாலே பாடி செல்ஸ். அப்போ என்னோட பாடி செல்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அந்த பாடி செல்ஸை நான் ரிமூவ் பண்ணி வேற ஒரு செல்லை போடுறேன். நான் ரிமூவ் பண்ணி வேற ஒரு நல்ல செல்லை போடுற அந்த ப்ராசஸ் பேர், அந்த மெடிக்கேஷன் பேர், அந்த தெராப்பி பேர் somatic gene therapy. அவ்வளோ விஷயம். கிளியர்? Somatic gene therapy is a replacement of defective gene in somatic cells. கிளியர்? அப்போ இந்த germline என்ன சார்? germlineனாலே germ cells. germ cells என்ன சார்? செக்ஸ் செல்ஸ். இது எல்லாமே அதில் வந்துடும். செக்ஸ் செல், germ cells, germline இதெல்லாமே அதில் வந்துடும். சரியா? அப்போ இந்த germline gene therapy என்ன அர்த்தம்? It is a replacement of defective gene in germ cell. அதாவது செக்ஸ் செல்ல ஏதாவது பாதிப்பு இருக்கு, கேமெட்ஸ் ஆன ஸ்பெர்ம் எக்ல ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா அங்க ரெக்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ற டெக்னிக் பேர் தான் germline gene therapy. மற்றது செக்ஸ் செல்ஸ் தவிர இருக்கிற மற்ற எல்லாத்தையும் somatic cells சொல்லுவோம். அவங்கள ரெடி பண்ணோம்னா we call them as somatic gene therapy. Clear? Easy? Yeah. How is cancer cell different from normal cell? ஒரு கேன்சர் செல்லையும் நார்மல் செல் நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னு கேட்குறாங்க. How can we differentiate it? அப்படி பண்ண முடியுமா? எல்லாமே செல்லு தானே சார் கேட்டிங்கன்னா பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். பார்த்துருவோமா? ரெடி ஆகிங்களா? சூப்பரா. கேன்சர் இஸ் அன் அப்நார்மல் அண்ட் அன்கண்ட்ரோல்ட். ரெண்டே வார்த்தை, அப்நார்மல் அன்கண்ட்ரோல் டிவிஷன். டே ஒரு செல்லுன்னா அந்த செல்லுக்கு ஒரு டிவிஷன் இருக்கு, அதுக்கப்புறம் செல் இறந்துடணும். தட் இஸ் த லா ஆஃப் நேச்சர். நீயோ நானோ யாராக இருந்தாலும் சரி, ஒன்ஸ் இந்த உலகத்தில் பிறந்தா நமக்கான வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம இறந்து தான் போக வேண்டும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கரெக்டா? அப்போ அதே மாதிரி ஒரு செல்லு வந்து உருவாகுதுன்னா அந்த செல்லு வளரணும், வளர்ந்து அதுவும் இறந்து போகணும். இந்த செல்லு வளருது, அப்புறம் பயங்கரமாக டிவைட் ஆகுது. 1 2 ஆகணும் அவ்வளோதான், இல்லை 2 4 ஆகணும் அவ்வளோதான். 1 2 ஆகுது, 2 4 ஆகுது, 4 10 ஆகுது, அப்படியே டிவைட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அன்கண்ட்ரோல் டிவைட் ஆகுது, அப்புறம் இறக்கவும் மாட்டேங்குது. ஓகே, ஸோ அண்ட் டெஸ்ட்ராய் சரௌண்டிங் டிஷ்யூ ஃபார்மிங் அ டியூமர் ஆர் நியோபிளாஸ்ம். அப்போ நல்லா இருக்கிற இடத்துல இந்த செல்லு போய் உட்காந்து மற்ற செல்லை வளர விடாமல் இவன் மட்டும் வளர்ந்துட்டே இருப்பான். இவன் சாகா இம்மார்டல், அழிவே இல்லாத செல்லு தான் கேன்சர் செல்லு. எனக்கு நான் சாகணும்ப்பா ஒரு கட்டத்துக்கு மேலே, அப்போ அழிவே இல்லாமல் போயிட்டு இருந்தால் கஷ்டம். கரெக்ட்? எஸ், வெரி குட், சூப்பரா. ஸோ இட் இஸ் அ heterogeneous group of cells that do not respond to the normal cell division. ஜென்ரலாக ஒரு செல்லு டிவைடாக இறந்து போகும், ஆனால் அதுக்குள்ள கேட்காம இருக்கிற ஒரு செல் தான் இந்த கேன்சர் செல். புரிஞ்சுதா? How can you determine the age of fossils? ஃபாசில்ஸோட ஏஜை எப்படி டிட்டர்மைன் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஃபாசில்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? ஃபாசில்ஸ்னா ரொம்ப ஈஸிடா. அதாவது இப்போ ஒரு பொருள் இறந்து போகுது. ஓகே, someone is getting into corpse. இறந்து போகும்போது என்ன ஆகுனா அந்த பொருள் வந்து லிவிங் பீங். அந்த லிவிங் பீங் என்ன ஆகுனா இந்த மண்ணை மக்கிரும். மக்கி சில பொருளை வந்து அப்படியே ஸ்டாக்னண்டாக இருக்கும். சில எலும்புகளாக இருக்கலாம், சில முடிகளாக இருக்கலாம், சில நெகங்களாக இருக்கலாம். ஏதோ ஒன்று வந்து அழியாமல் அப்படியே இருக்கும். அதுதான் ஃபாசில். அப்போ இந்த ஃபாசிலை எப்படி அதோட ஏஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் திடீர்னு மண்ணை தோன்றேன், எனக்கு ஒரு எலும்பு கிடைக்குது. அந்த எலும்புக்கு என்ன வயசுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? பார்த்துருவோமா? வெரி குட் பிரகாஷ், கார்பன் டேட்டிங், வெரி குட். ஆனால் கார்பனில் மட்டும் இல்லை, நம்ம நிறைய இடத்துல பண்ணலாம். சொல்கிறேன் கேளுங்க. The age of fossils is determined by radioactive elements present in it. அப்போ ஒரு லிவிங் பீயிங் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். திஸ் மே பி கார்பன், யுரேனியம், லெட் ஆர் பொட்டாசியம். எதனால இருக்கலாம்? ரொம்ப ஃபேமஸ் ஆகுது கார்பன் டேட்டிங். தட் இஸ் வாட் ஹி செட். வெரி குட். இட் இஸ் யூஸ்ட் இன் பேலியோபாட்னி அண்ட் ஆந்த்ரோபாலஜி ஃபார் டிட்டர்மினேஷன் த ஏஜ் ஆஃப் ஹியூமன் ஃபாசில் மேனுஸ்கிரிப்ட்ஸ். அப்போ என் உடம்புல இருக்கக்கூடிய கார்பன், யுரேனியம், பொட்டாசியம் லீடை வச்சு நானும் சரி ஒரு பிளான்ட்டும் சரி அவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த ஏஜை கண்டுபிடிக்கலாம். ஓகே, கிளியர்? எவ்வளோ வருஷம் ஓல்டுங்கிறத அழகாக கண்டுபிடிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டேட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக். அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கிற டெக்னிக் எல்லா வயசுலேயும் படிக்கணும்டா. நீங்கள் பயாலஜி லைஃப் எடுத்துட்டிங்கன்னா டில் யோர் என்ன சொல்கிறது அட்மோஸ்ட் ஒரு டிகிரி இருக்குது, டாக்டரேட் இருக்குது, ஆர் போஸ்ட் டாக் இருக்குது, அது வரைக்கும் நீ படிச்சே ஆகணும். பார்த்துருவோமா? ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்னா என்ன? ஓகே, டிஎன்ஏ எடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கும் சரி எனக்கும் சரி நம்ம முன்னோர்களுக்கும் சரி யாருக்கும் எடுத்தாலும் சரி 99% சேமாக இருக்கும். ஓகே, 99% சேமாக இருக்கும். சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உனக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் உனக்கு மட்டும்தான் இருக்கும்.
எனக்குங்கிற இருக்கிற டிஃப்ரென்ஸ் எனக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போது அது அப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னா அது கண்டிப்பாக நானாக தான் இருப்பேன். அந்த சீக்வன்ஸ் வேறு யார்கிட்டயும் இருக்காது. அப்போ அதை வச்சு தான் நம்ம இது படிக்க போகிறோம். பாருங்க, DNA film technique is a widely used in forensic application like crime investigation such as identifying the culprit. It is also used for paternity testing in case of disputes. It also helps in the study of genetic diversity of population evolutionization. எப்படி சார், how is it doing? நான் சொல்கிறேன்டா, இப்போது எனக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் இருக்குது, அது எனக்கு மட்டும் தான் இருக்கும். அப்போ க்ரைம் சீனில் கண்டுபிடிக்கிற சீக்வன்ஸும் என்னோட சீக்வன்ஸும் மேட்ச் ஆகுதுன்னா அப்போ டவுட்டே இல்லை, நான் தான் அந்த க்ரைம் சீன் இருந்திருக்கேன்னு அர்த்தம். கிளியர்? ஏன்னா அந்த சீக்வன்ஸ் வேறு யாருக்குமே இருக்காது. அப்போ இது என்ன பண்ணலாம், க்ரைமை கண்டுபிடிக்கலாம், பெட்டானிட்டி கண்டுபிடிக்கலாம், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, புரிஞ்சுதா? இது டவுட் இருக்கு யாருக்காவது? அடுத்து பார்த்துருவோமா, ராபிட்ஸோட டென்டல் ஃபார்முலா பார்த்துருவோமா? ரெடியாக இருக்கீங்களா? வெற்றிகரமாக 1 மணி நேரம் முடிச்சிருக்கோண்டா, 24 கொஸ்டின் முடிச்சிருக்கோண்டா. இன்னும் ஒரு 11 கொஸ்டின் பார்த்தா நம்ம டாப் 35 2 மார்க்ஸ் பார்த்தாச்சு. இருந்து அழகாக உங்களுக்கு கேள்விகள் வரும். அந்த கேள்விகள் கேட்க கேட்க நீங்கள் அழகாக எழுதி சூப்பராக மார்க் வாங்கிடலாம் எங்கே ஹாஃப் ஏலிக்கு. சரியா, ஆரம்பிப்போமா? ரெடியாக இருக்கீங்களா? எனிபடி சம் எனி டவுட்? எனக்கு டவுட் இருக்காடா, சொல்லுங்க பாப்போம். பெட்டர்னிட்டி தம்பி, பெட்டர்னிட்டினா என்ன தெரியுமா? ஹூ இஸ் த ஃபாதர்? ஃபாதர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது பெட்டர்னிட்டி. மெட்டர்னிட்டினா மதர். ஓகே, அப்போ ஒரு குழந்தைக்கு அப்பா யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த குழந்தைகிட்ட இருக்கிற சீக்வன்ஸை எடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அப்பாவோட சீக்வன்ஸ் ரிப்பீட் ஆகிக்குன்னா கண்டிப்பாக அந்த அப்பா இவர் தான் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். புரிஞ்சுதா? Is it clear? Guys, excuse me, I just have a gulp of water. Any doubt? Okay. Prajit, புரிஞ்சுதா பிரஜித்? ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா பிரஜித்? Okay, I think it is clear from Prajit's end. அடுத்து ப்ரொசீட் பண்ணிடுவோமா? ஓகே, rabbit, one of the cutest. அதோட டென்டல் ஃபார்முலா. ராபிட் எப்படி இருக்கும்? 2 பல்லு முன்னாடி இருக்கும்ல, அதை வச்சு எழுதிடலாம். நியோ நோன்னு சொல்றீங்க? நோ சார். ஓகே, கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, டவுட் இல்லை தானே? ஓகே, சூப்பர். அப்போ ரேபிட் பார்த்தா 2 கியூட்டா பல்லு இருக்கும். அப்போ டப்புன்னு ஞாபகம் வந்துடும். ஓகே, இன்சைசஸ் 2 அப்படியே நீட்டமாக இருக்கு. கரெக்டாக பாருங்க, இன்சைசஸ். ஐனா இன்சைசஸ், சீனா கேனைன்ஸ், பிஎம்னா ப்ரீமோலாஸ், எம்னா மோலாஸ். புரிஞ்சுதாடா? இன்சைசஸ், கேனைன்ஸ், premolars, molars. அப்போ மேல இருக்கிற பல்லு பாரு, இன்சைசஸ் 2 இருக்கு, கேனைன்ஸே இல்ல, இந்த பல்லே இருக்காது. premolars 3, molars 3. கீழே பாத்தீங்கன்னா ஒண்ணே இருக்கும், கேனைன் 0, premolars 2, molars 3. அவ்வளவு விஷயம். Got it guys? அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? Why are thyroid hormones referred as personality hormones? பார்த்துருவோமா? Why are thyroid hormones referred as personality hormones? ரெடியா இருக்கீங்களா? I guess ready. குயிக்கா ரெடின்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா டப்டன் முடிச்சிடும். Are you guys ready? ஓகே, சூப்பர்ரா. ஃபைன். ஸோ அடுத்து ப்ரொசீட் பண்ணுவோம். எதனால தைராய்டு ஹார்மோனை பர்சனாலிட்டி ஹார்மோன் சொல்றேன் பார்த்துருவோமா? எசென்ஷியல் ஃபார் நார்மல் பிசிக்கல், மென்டல் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்.
என்னோட ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கட்டும், மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், ஓவரால் பர்சனாலிட்டிக்கு யாருக்கு ரொம்ப முக்கியம்? தைராய்டு ரொம்ப முக்கியம். அதனால தான் எப்பவுமே ஒரு ப்ரெக்னென்ட் உமன் கிட்ட தைராய்டு லெவலை செக் பண்ண சொல்லுவாங்க. தைராய்டு கம்மியாயிடுச்சுன்னா குழந்தையோட மென்டல் ஸ்டேட் பாதிக்கப்படும், ஃபிசிக்கல் ஸ்டேட் பாதிக்கப்படும், மொத்த பர்சனாலிட்டி அடிவாங்க. ஓகே, தைராய்டு இஸ் வெரி எசென்ஷியல். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் பர்சனாலிட்டி ஹார்மோன். புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின். What is Archaeopteryx considered? Why is Archaeopteryx considered to be the connecting link? அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டு வார்த்தை. கனெக்டிங் லிங்க்னா என்ன? சம்திங் இஸ் கெட்டிங் கனெக்டட். ஓகே, கனெக்டிங் லிங்க். அப்போ ஏதோ ரெண்டு பேர்த்த இது லிங்க் பண்ணுது. அப்போ இந்த Archaeopteryx கனெக்டிங் லிங்க்னு சொல்கிறோம். பார்த்துருவோமா? நல்லா கவனிங்களா? Archaeopteryx is the oldest known fossil bird. அப்படின்னா நம்ம வரலாற்றில் முன்னோர்கள் இருந்த காலத்தில் இருந்த ஒரு பறவை. ஆனால் இப்போ அது ஒரு ஃபாசிலாக இருக்குது. அதாவது எனக்கு வந்து அதோட ரிமைன்ஸ் கிடச்சிருக்கு. அதை வச்சு பார்த்தா அது பறவையா இல்லை அது ஒரு ரெப்டைலான்னு தெரிய மாட்டேங்குது. அது கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னு பார்ப்போமா? பாருங்க, இட் வாஸ் அன் ஏர்லி பேர்ட் லைக் ஃபார்ம் ஃபவுண்ட் இன் ஜுராசிக் பீரியட். ஜுராசிக் பீரியட் பார்க்கக்கூடிய ஒரு பேர்ட் ஃபார்ம்டா. இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். பேர்டுனா பேர்டு மாதிரி இருக்கணும், ரெப்டைல்னா ரெப்டைல் மாதிரி இருக்கணும். இது ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கு. அப்போ உடனே சொல்லிட்டாங்க இட் இஸ் அ கனெக்டிங் லிங்க்ட்டாங்க. அதாவது பேர்டு வந்து ரெப்டைல், அது ரெப்டைல் வந்து பேர்டா, ஃபர்ஸ்ட் ரெப்டைல் வந்துச்சு, அப்புறம் பேர்டு வந்துச்சு. அப்போ ரெப்டைல் இருந்து பேர்டா மாறும்போது இருந்த ஒரு டிரான்சிஷன், இடையில இருந்த ஒரு ஸ்பீஷிஸ், டிரான்சிஷன் ஸ்பீஷிஸ் தான் இந்த Archaeopteryx. ஓகே, அப்போ ரெப்டைல் மாதிரி இருந்துச்சு, பேர்டு மாதிரி இருந்துச்சு. பாருங்க, இட் ஹேட் விங்ஸ் வித் ஃபெதர்ஸ் லைக் அ பேர்ட். பேர்டுக்கு, ஒரு பறவைக்கு தேவையான ஃபெதர்ஸ் இருந்துச்சு. இட் ஹேட் லாங் டெயில். பேர்டுக்கு லாங் டெயில் இருக்கு, ரெப்டைலுக்கு இருக்கு, பள்ளிக்கு இருக்கு, க்ராக்கடைலுக்கு இருக்கு, சால்மண்டருக்கு இருக்கு, அவனுக்கு மாதிரி பெரிய டெயில் இருக்கு, க்ளா இருக்கு, டீத் இருக்கு. ஒரு பறவைக்கு எங்க டீத் இருக்கு? இதுக்கு இருக்கு, லைக் ரெப்டைல். கிளியர்? அப்ப ரெப்டைல் கேரக்டர்ஸும் சரி, பேர்ட் கேரக்டர்ஸும் சரி, ரெண்டும் மிக்ஸான இந்த ஸ்பீஷியஸை ஒரு கனெக்டிங் லிங்கா கன்சிடர் பண்றோம். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா பசங்களா? டவுட் யாருக்கா இருக்கா? அடுத்து பார்ப்போமா? டிஃபைன் எத்னோபாட்டனி பார்த்துருவோமா? 27வது கொஸ்டின் வந்துட்டோம்டா. இன்னும் சில கொஸ்டின்ஸ் தான், குயிக்காக முடிச்சிடலாம். அப்புறம் நான் எடுத்தது நீங்கள் நோட்ஸை ஈஸியாக வாங்கிட்டு உட்காந்து வீட்டில் நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. அப்புறம் 2 மார்க்ஸை மறந்துடுங்க, ஏன்னா நீங்கள் தரவாயிட்டீங்க. அவ்வளோதான். அடுத்து ஃபோக்கஸ் பண்ணலாம். சரியா? சென்டம் இஸ் ஆர் எய்ம். ஓகே, நீங்கள் வந்து சார் நான் ஃபிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், அதுக்கும் டைம் நாங்கள் கொடுத்துருக்கோண்டா. 2 நாள் டைம் இருக்குது, கவலையே பட வேண்டாம். ஃபிசிக்ஸ்க்கான டைம் இருக்குது, கெமிஸ்ட்ரிக்கான டைம் இருக்குது, பயாலஜிக்கான டைம் இருக்குது. 1 மார்க், 2 மார்க், 4 மார்க், 7 மார்க், எவ்ரிதிங் வில் பி டிஸ்கஸ்ட். எவ்ரிதிங் கிளியர்? ஓகே, இப்போ ரெடி ஆகிட்டீங்களா? அடுத்து ஆரம்பிப்போமா? எவ்ரிபடி ரெடினா குயிக்கோ ரெடினு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நம்ம சிம்பிள் இறக்கி டெக்ஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஆர்கேஸ் ரெடி. பிரகாஷ் மேலே அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் நம்ம சிம்பிள். ஒரு பாம் சிம்பிள் இருக்கும், அதான் நம்ம சிம்பிள். ஜென்ரலி பீப்புள் யூஸ் தட் சிம்பிள்ஸ் டியூரிங் மை கிளாஸ். ஓகே, ஆரம்பிப்போமா? ஃபைன். 16 பேர் இருக்கீங்க. 16 பேர் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. திறக்கிறீங்க, ஆனால் அப்புறம் அமைதியாடுறீங்க, அப்புறம் காணாம போயிடுறீங்க. ஓகே, ரெடி. வெரி குட். ஸோ பிரஜித் இஸ் ஆல் செட். அடுத்த கொஸ்டின், எத்னோபாட்டனி. கைஸ் மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும், நிறைய மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். சரியா? நம்ம இங்கே வெட்டி பேச்சு இல்லை, கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். So bring your friends as well. Okay. So ethnobotany is the study of regions, plant and their practical uses through traditional knowledge and the local culture of people. அதாவது நான் வாழக்கூடிய இடத்துல எனக்கு சுற்றி வளரக்கூடிய அந்த பிளான்ஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கான நாலேஜ் நான் அந்த ரீஜன் இருக்கிற பீப்புளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதுதான் எத்னோபாட்டனி. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் அதனால் என்ன பயன்? யோசிச்சு பாடுறா, நான் வாழ்கிற இடத்துல ஒரு அரிய வகை மூலிகை இருக்குது, அதை பற்றி எனக்கு தெரியும்னா அதுக்கான பயன்களும் எனக்கு தெரியும். ஒரு பாம்பு கடிச்சு ஹெல்ப் பண்ணுற மூலிகை இருக்குன்னு எனக்கு அது தெரியும். ஸோ என்ன பண்ணலாம்? ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஐ கேன் ஆல்சோ ஷேர் த நாலேஜ் டு அதர் ஜென்ரேஷன் ஆர் அதர் பீப்புள்ஸ். கிளியர்? த டேர்ம் ethnobotany was coined by J.W. Harshberger in 1895. Yeah, give me a minute, guys.
ஓகே ஸோ கைஸ் அப்போ இந்த எத்னோபாட்னிங்கிற டேர்ம் வந்து காயின் பண்ணது யாரு? ஹார்ஷ்பர்கர். ஓகே, என்ன பண்றாரு? 1895ல technical study of plants used by the primitive and aboriginal people. புரிஞ்சுதாடா? ஈஸியா இருக்கா? இதுதான் எத்னோபாட்னி. நான் வாழ்ற இடத்துல எனக்கு இருக்கிற அந்த பிளான்ஸை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுதான் எத்னோபாட்னி. கிளியர்? காட் an ஐடியா? ஈஸியா இருக்கா? ஓ வெரி குட். இப்போ உங்களுக்கு ஒரு மேட்ச் ஃபாலோயிங் கிடைச்சிருக்கு. இதை யார் கரெக்டா மேட்ச் பண்ணி சொல்றீங்க பார்த்துருவோமா? Who is going to tell me the answer? சொல்லுங்க பாப்போம். Yeah, I think Prajit is active. Prajit can tell the answer. சொல்லுங்க பாப்போம் Prajit. ஃபாஸ்டா குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். Yes, Prajit, Prakash, everybody can give it a try. Try பண்ணுங்க பாப்போம். Easy question தான், easy question தான். லியூக்கேமியானா என்ன? லியூகோபீனியானா என்ன? ஏபி பிளட் குரூப்னா என்ன? ஓ பிளட் குரூப்னா என்ன? 1C. ஓகே, மார்க் பண்ணிடுவோமா? லியூக்கேமியா பிளட் கேன்சர்னு சொல்றாங்க. ஓகே, மார்க் பண்ணியாச்சு. அடுத்து 2D. லியூகோபீனியா வந்து டிக்ரீஸ் இன் லியூக்கோசைட்ஸ். ஓகே, அடுத்து சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்ல மார்க் பண்ணிடுங்க. 3A. AB blood group absence of antibody. அப்போ O வந்து absence. Very good, super ரா. Fantastic guys, very good Prakash. Super. அப்போ என்ன வருது ஆன்சர் பாருங்க. லியூக்கேமியானா என்ன அர்த்தம்? நமக்கு தெரியும் blood cancer னு அர்த்தம். லியூகோபீனியானா லியூக்கோசைட்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏபி பிளட் குரூப்ல ஏபிங்கிற 2 ஆன்டிஜன் இருக்கும். என்ன இருக்காது? ஆன்டிபாடி இருக்காது. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி. ஓ பிளட் குரூப்ல எந்த ஆன்டிஜனும் இல்லை. அப்போ கண்டிப்பா ஆன்டிபாடி இருக்கும். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன். அவ்வளோதான். ஃபேண்டாஸ்டிக். சூப்பர். முடிச்சிடலாம்டா. அவ்வளோதான். இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 கொஸ்டின் ஃபாஸ்டா முடிச்சிடலாமா? வெரி குட் யா, வெரி குட். பிரகாஷ், யூ கெட் ஃபுல் மார்க்ஸ். நீ சென்டம் எடுக்கிறது யாராலும் தடுக்க முடியாது. சரியா? சூப்பர். ஓகே ஃபைன். மற்ற பசங்களா டே ஆன்சர் தெரியுதோ இல்லையோடா, நீங்கள் சும்மா பேசுங்க, தப்பே இல்லை. நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதான் உங்களுக்கான ஆன்சர் அந்த ஃபியர்லாம் மாறும். ஓகே, ஸோ நம்ம பாட்டுக்கு எதாவது பேசி இவர் பாட்டுக்கு எதாவது கேள்வி கேட்டு தப்பாக சொல்லுவோங்கிற யோசிக்காதீங்க. அப்படி யோசிச்சவங்க தான் இப்போ பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக மார்க் இம்ப்ரூவ் ஆகுது. ஓகே ஃபைன். அடுத்த கேள்வி. ரைட் தி ரியாக்ஷன் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்க்கான ரியாக்ஷன் ஈஸியஸ்ட் கொஸ்டின். சப்பா கொஸ்டின். எழுதிடுவோமா? அழகாக தெளிவாக எழுதிடுவோமா? பாருங்க. 6CO2 plus 12H2O in the presence of light and chlorophyll. What happens? C6H12O6 plus 6H2O plus 6O. அவ்வளோதான்டா. கார்பன் டை ஆக்சைடு வாட்டரும் வச்சு நான் பிரசன்ஸ் ஆஃப் லைட்டும் குளோரோஃபில் வச்சு போடும்போது எனக்கு குளுக்கோஸுங்கிற அரிய வகை மாலிக்யூல் கிடைக்கும். நாட் அரிய வகை, பட் இஸ் மாலிக்யூல் பிளஸ் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன். கிளியர்? புரிஞ்சுதா? இது ஒரு ஈஸியான ரியாக்ஷன். தெளிவாக எழுதிடலாம். இதில் மார்க்கே மிஸ் பண்ணுவோம். ரியாக்ஷன் மறந்துடாதீங்கடா. அட் தென் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. நீங்கள் எங்கே தப்பு பண்ணுவீங்க? 6 போட மாட்டீங்க. இங்கே என்ன பண்ணுவீங்க? இங்கே நீங்கள் 6 போட மாட்டீங்க. இங்கே 6 போட்டுருவீங்க. அப்படி இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் எழுதிக்கோங்க, அப்புறம் சால்வ் பண்ணுங்க. இல்லை சார் எனக்கு டைம் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி எழுதி பழகிருப்பீங்க. ஆட்டோமேட்டிக் எழுதிடுவீங்க. சரியா? கிளியர்? எனி டவுட்ஸ்? சுதாகரன். ஹலோ சுதாகரன் கேஷவன் 6085. டியோனா என்னடா? ஸ்கூட்டி டியோவா? அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? 35 டாப் கொஸ்டின்ஸ்ல 30 கொஸ்டின் பண்ணிட்டோம்டா. ஓகே, விச் சாப்டரா? இட் இஸ் நாட் சாப்டர் வைஸ். மொத்த பயாலஜியில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஓகே, இதை மட்டும் பார்த்தா போதும்டா. 35 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். இதை மட்டும் பார்த்தா போதும், ஈஸியாக நீங்கள் 2 மார்க் எழுதிடலாம். நோ டவுட், அழகாக 2 மார்க் எழுதிடலாம். ஓகே, I have also attached a PDF. You will have to join this. ஒரு QR கோட் காட்டுவேன். அந்த QR கோட் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டிங் செஷனும் சரி எண்டிங்கும் காட்டுவேன். அந்த QR கோட் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக PDF ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணலாம். சரியா? மொத்த சாப்டரோட கொஸ்டின்ஸ் இருக்கு. சூப்பர் பிரஜித், வெரி குட். அவ்வளோதான்டா. எழுதிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீயே கரெக்டாக எழுதிடுவேன். எழுதி பழகிடலாம். சரியா? அவ்வளோதான். சூப்பர். அடுத்த கொஸ்டின். வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ கட் பிளனேரியா இன்டு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ்? பிளனேரியான்னு ஒரு பொருளை எடுத்து நம்ம இந்த வடிவில் சொல்கிற மாதிரி ஒரு கரண்டியில் மாவு எடுத்து சின்ன ரவுண்டும் இல்லாமல் பெரிய ரவுண்டும் இல்லாமல் ஒரு ரவுண்டை ஊற்றி
அப்படியே பொடியா நொறுக்குன அந்த கேரட்டு வெங்காயம் எல்லாம் போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பிளேன் ஏரியாவை நம்ம பொடியா நொறுக்குனா என்ன ஆகும்? செத்துருமா? சாகாது. பார்த்துருவோமா? இதெல்லாம் அதிசய பிறவிங்க. நம்ம வந்து ஈஸியாக படிச்சுட்டு இருக்கோம். நம்ம என்ன சார் இது பிளேன் ஏரியா கட் பண்ண ஃப்ராக்மெண்ட்ஸ்? நோ, இட்ஸ் நாட் லைக் தட். இது ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் இது கேள்விப்படும்போது ஓ இப்படிலாம் இருக்கான்னு யோசிப்பீங்களா? அதுதான் அதிசயம். பார்த்துருவோமா? The ability of the lost body parts of an individual organism to give rise to a whole new organism is called regeneration. நீ அது துண்டா பொடியா நொறுக்குன அந்த பிளேனேரியாவை நீ பீஸா விட்டுனா அந்த பீஸ் என்னவா மாறும்? இன்னொரு பிளேனேரியாவா மாறும். Yeah, it takes place by specialized malls of cells, example hydra and planaria. அவ்வளவுதான்டா. Very good, Prajit. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் யாரு ஆன்சர் பண்றீங்க பாப்போமா? A pure tall plant is crossed with pure dwarf plant. What would be the F1 and F2 generation? இது யார் சொல்ல போறீங்க? பார்ப்போமா? ரெடியா இருக்கீங்களா? நானும் எழுதுறேன், நீங்களே கூட எழுதுங்க. நீங்க பேப்பர்ல எழுதிக்கோங்க, இல்ல கமெண்ட்ல பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கேபிட்டல் T into small t. அப்போ என்ன ஆகும்? இதுக்கான கேமெட் இது, இதுக்கான கேமெட் இது. அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே இப்படி தான் இருக்கும். கரெக்ட்? All my F1 generations will be tall but heterozygous, capital T small t. இப்போ இது F1. ஓகே சார், வெரி குட். F1 கண்டுபிடிச்சாச்சு. போலாமா அடுத்த क्वेश्चनக்கு? முடியாது, ஏன்னா F2 கேட்டிருக்காங்க. அப்போ F2 னா என்ன? F1 செல்ஃப் பண்றது F2. அப்படியே எடுங்க, கேபிட்டல் T ஸ்மால் t. இந்த F1 என்ன பண்ண போறோம்? செல்ஃப் பண்ண போறேன். பண்ணிடுவோமா? எப்படி பண்ணலாம்? புன்ன ஸ்கொயர் போடுங்க, தேவையில்லை, பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக. அவ்வளோதான்டா. இதுதான் செல்ஃபிங். ஸோ என்ன ஆகுது? கேபிட்டல் T கிடைக்குது, கேபிட்டல் T ஸ்மால் t கிடைக்குது, அண்ட் கேபிட்டல் T ஸ்மால் t. ஸோ மொத்தம் நமக்கு 4 இங்கே கிடைக்குது. கிளியரா இருக்கா? புரிஞ்சுதா? எங்க டவுட் இருக்காடா? ஸோ பாருங்க, F1 கிடைச்சதை நான் என்ன பண்றேன்? செல்ஃப் பண்ணிட்டேன். விச் மீன்ஸ் ஐம் கோயிங் டு மேட் இட் வித் த சேம் F1 ஜென்ரேஷன். ஸோ F1 பண்ணும்போது நமக்கு இப்படி கிடைக்கும். கிளியர்? காட் இட்? F1 phenotype, F2 genotype. அப்படி சொல்ல முடியாது தம்பி. F1 phenotypic ratio நம்ம எடுக்க முடியாது. It's all the same. F2ல பாரு. F2ல பாருங்க. phenotypeனா என்ன? அதுல நான் பார்க்கக்கூடிய ஒரு டால் நேச்சர் தான் phenotypic. அது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? அது phenotypic. டாலா இருக்கா, ஷார்ட்டா இருக்கு. ஜீனோடைப்னா அதோட அலில்ஸ் எப்படி இருக்கு? நல்லா கவனிங்க. phenotypes பார்ப்போம். இவனும் டாலா இருக்கான், இவனும் டாலா இருக்கான், இவனும் டாலா இருக்கான், இவன் ஷார்ட்டா இருக்கான். அப்ப 3:1, 3 பேர் டாலா இருக்காங்க, ஒருத்தன் ஷார்ட்டா இருக்கான். அடுத்து ஜீனோடைப் பாருங்க, அலில்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. இவன் ஒரு கேங், ஏன்னா ரெண்டுமே கேபிட்டல் T 1. இவனும் ஒரு கேங், ஏன்னா ஒரு கேபிட்டல் ஒரு ஸ்மால் t, அப்போ 2. இப்போ 1:2:2, இவன் தனி கேட்டகரி 1. கிளியர்? 3:1ங்கிற phenotypic ரேஷியோவை ஜீனோடைபிக் எடுத்தோம் 1:2:1. காட் இட்? இது டவுட் இருக்கா தம்பிகளா? கிளியரா இருக்கா? அடுத்து பார்த்துருவோமா? வாட் ஆர் ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ்? ரெடியா இருக்கீங்களா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். இன்னும் 3 கொஸ்டின் தான்டா, இதுக்கப்புறம் 3 கொஸ்டின் தான். ரெடியா இருக்கீங்களா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஃபாஸ்டா கமெண்ட் பண்ணும். ஓகே, பிரஜித் ரெடியா? சுதாகர் ரெடியா? பிரகாஷ் ரெடியா? ஆரம்பிச்சிருவோமா? ஈஸி, இதுவுமே ஈஸி தான்டா, இதுவுமே ரொம்ப ஈஸி தான். When DNA splits, some particles shatter, which is called Okazaki fragments. இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்த்துருவோமாடா?
டெக்னிக்கலாக சொல்ல முடியாது, அது கரெக்ட் இல்லை, கொஞ்சம் கிளியராக சொல்ல கேளுங்க. ஷார்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆர் கால்ட் ஒகேசகி ஃப்ராக்மெண்ட்ஸ். இதுக்கு அர்த்தம் கிளியராக சொல்ல கேளுங்க. இந்த டிஎன்ஏ என்ன தெரியுமா, டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகும், அதாவது ஒரு டிஎன்ஏலேருந்து இன்னொரு டிஎன்ஏ உருவாகும். அப்படி உருவாகும் போது டிஎன்ஏ ஒரே ஸ்ட்ரெச்சில் உருவாகாது, சின்ன சின்ன பார்ட்டாக உருவாகும். அந்த பார்ட்டு தான் ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ். அப்போ இந்த ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் டிஎன்ஏன்னு சொல்ல முடியாது, பார்ட்டாக இருக்குது. அப்போ இவனெல்லாம் ஒன்று சேர்த்திட்டு அவன் டிஎன்ஏ ஆயிடுவான். அப்போ அவன் ஒன்று சேர்த்துறது எப்படி, டிஎன்ஏ லைகரேஸுங்கிற என்சைம் மூலமாக அவன் ஒன்று சேர்த்துறான். கிளியர்? பாருங்க, இங்கே பாருங்க, பார்ட்டாக ஜாயின் ஆகும். இவன் ஒரே ஸ்ட்ரெச்சில் வரான்டா. இவன் பாருங்க, இதுவும் ஒரு பார்ட்டு, இவன் ஒரு பார்ட்டு, இவன் ஒரு மாதிரி பார்ட்டு பண்ணுவாங்க. இந்த பார்ட்டு தான் ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ். அப்போ இந்த பார்ட்டெல்லாம் ஒன்று சேர்றது எப்படி, டிஎன்ஏ லைகேஸ் மூலம். கிளியர்? அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? ரெடி இருக்கீங்களா? வாட் இஸ் photosynthesis and where in a cell does it occur? இதுவும் அடுத்த இம்பார்ட்டன்ட் கேள்விடா. எந்த அளவுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன் கேட்குறாங்களோ அதே அளவுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன, எங்கே நடக்குங்கிறது கேட்குறாங்க. பார்த்துருவோமா? ரெடியாக இருக்கீங்களா பசங்களா? ஓகே. ஸோ பாருங்க, ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்ன? ஃபோட்டோங்கிறது லைட்டு, சிந்தசிஸ்னா உருவாக்குறது, டு பில்ட். அப்போ இட் இஸ் அ ப்ராசஸ் பை விச் autotrophic organisms like green plants, algae and chlorophyll containing bacteria utilize the energy from sunlight to synthesize their own food. அவ்வளவு ரொம்ப சிம்பிள். ஆட்டோட்ராஃபிக் என்றால் என்னால் என்னோட எனர்ஜியை வச்சு ஃபுட்டு உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த ஆட்டோட்ராஃபிக் பிளான்ஸாக இருக்கலாம், இட் கேன் பி பாக்டீரியாஸ், இட் கேன் பி ஆல்கேஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, சன்லைட்டோட ஹெல்ப் மூலமாக ஃபுட்டை உருவாக்குவாங்க. அதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிற ப்ராசஸ். நடக்கும் ஆல் கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட், எஸ்பெஷலி இன் கிரீன் லீவ்ஸ். எல்லா பச்சை நிறம், ஏன்னா பச்சை நிறத்தில் குளோரோஃபில் இருக்கு. அப்போ இந்த குளோரோஃபில் மூலமாக இது வந்து ஈஸியாக அது அச்சீவ் பண்ணிடும். புரிஞ்சிருச்சா? அடுத்து பார்த்துருவோமா? லாஸ்ட் பிஃபோர் கொஸ்டின். ரெடியாக இருக்கீங்களா பசங்களா? லாஸ்ட் பிஃபோர் கொஸ்டின் மட்டும்டா. இதுக்கப்புறம் ஒரே கொஸ்டின், அப்புறம் மொத்தம் 35 கொஸ்டின் ஒன்ஸ் மட்டும் குயிக்காக ரிவிஷன் பண்ணிட்டு போதும், நோட்ஸ் வாங்கிட்டு அப்புறம் அழகாக நீங்கள் சென்டம் வாங்கலாம். கவலையே அப்புறம் 2 மார்க்ஸ் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. பார்ப்போமா? லாஸ்ட் பிஃபோர் கொஸ்டின் பார்ப்போமா? ரெடியாக இருக்கீங்களா? குயிக்காக கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். சரி, என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு அவனும் ஃபுல் மார்க் போகணும் அப்படி யோசிச்சு நீங்கள் இதாவது அனுப்பிவிடுங்க. ஏதாவது 2 கொஸ்டின் தெரிஞ்சுக்கிட்டோம், சரியா? அப்படி என்றைக்குமே யோசிக்கூடாது தம்பிங்களா. ஏன்னா என்றைக்குமே அது ஒர்க் அவுட் ஆகாது, கண்டிப்பாக அது வந்து ஃபெயிலியரில் தான் முடியும். ஓகே, வி டெல் இட் வித் எக்ஸ்பீரியன்ஸ். நீட் எக்ஸாம் எல்லாம் கடைசியாக என்ன பண்ணுவாங்க சொல்லுவோம், வந்து உட்காந்து படிங்கடா, இங்கே என்ன கேம்பஸ் வந்து படிங்க சொல்லுவோம். வரமாட்டாங்க, வீட்லேயே படிப்பாங்க, வீட்டில் வேறு மெட்டீரியல் பார்ப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக மார்க் கம்மியாக தான் போகும் அவங்களுக்கு. என்னன்னே தெரில, அது நானும் எனக்கு என்னால் கண்டுபிடிக்க முடியல. மோஸ்ட் என்னன்னா, சில பேர் வந்து இங்கே வந்து படிக்கிறனால நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கும், நிறைய ஹெல்த்தி டிஸ்கஷன்ஸ், அன்னெசரி டாக் இல்லை, ஹெல்த்தியாக பேசுகிறனால நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய டவுட்ஸ் நிறைய தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் வீட்லேயே தனியாக இருக்கிறவன் அவனோட தனி மூலம் மட்டும்தான் புக்கு, அதனால் பெருசாக அவனை யோசிப்பானா இல்லைன்னு தெரில. ஸோ தட் மைட் பி ரீசன். ஸோ என்றைக்குமே எல்லாருமே படிப்போங்கிற மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு மார்க் வரும். கிளியர்? அடுத்து டைப் ஆஃப் சென்ஸ். வெரி குட்ரா, சூப்பர்ரா பிரஜித், ஸ்மார்ட்டாக இருக்கீங்களா, ஃபட்டாஃபட் பிடிச்சிடுறீங்க, சூப்பர், வெரி குட். எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல் பார்த்துருவோமா? can be extracted and cultured from the early embryos. These cells are derived from the inner cellulose blastocyst. These will be developed into anything. ரொம்ப ஈஸியா. அதாவது ஒரு குழந்தை, ஒரு எம்ப்ரியோ உருவாகும் போது அது பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும். ஓகே, என்ன ஸ்டேஜில் இருக்கும்? பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும். அப்போ அந்த ஸ்டேஜ்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், சில எம்ப்ரியானிக் செல்ஸ் இருக்குது, அது எடுக்கும்போது என்ன ஆகுது, அதுதான் லேட்டரானாக ஒரு எம்ப்ரியோவாக மாறி அந்த எம்ப்ரியோக்கு தேவையான ஒரு பார்ட்டாக மாறுது. கரெக்ட்? யோசிச்சுப்பா, நான் ஒரு செல்லாக இருந்தேன், அப்படியே செல்லில் கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, கால் இருக்குது, எப்படி வந்துச்சு? அந்த ஸ்டெம் செல்ஸ் மூலமாக தான். ஓகே, காட் இட். அடுத்து பாருங்க, அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி நியோநேட்டல், நியூ பார்ன், நியோனா புதுசு, நேட்டல்னா குழந்தை, புது உருவான அந்த குழந்தையோட இதை பார்க்கலாம், அடல்ட்ஸ் பார்க்கலாம். தே ஹேவ் தி எபிலிட்டி டு டிவைட் அண்ட் கிவ் ரைஸ் டு ஸ்பெசிஃபிக் செல் டைப்ஸ். அதாவது எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல் பார்க்கும்போது இட் கேன் டெவலப் இன்டு எனி, ஆனால் இது பாருங்க சில ஸ்பெசிஃபிக்காக மட்டும்தான் டெவலப் ஆகும். ஓகே, ஸோ அது எங்கிருந்து எடுக்கலாம்? amniotic fluid, umbilical cord and bone marrow. amniotic fluid என்ன தெரியுமாடா? அந்த ஃப்ளூயிடில் தான் அந்த குழந்தை இருக்கும்.
அந்த நம்ம அந்த பிளாக் உடஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் அந்த ஃப்ளூயிடில் தான் இந்த குழந்தை வந்து அழகாக சேஃபாக இருக்கும். அப்போ அந்த 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 ஃப்ளூயிடில் அந்த குழந்தையோட செல்ஸ் நிறைய இருக்கும். ஸோ யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாம். ஓகே, கிளியர்? அம்பிளிக்கல் கார்டும் தொப்புள் கொடி தான். அடுத்து பார்ப்போமா? லாஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ரெடியாக இருக்கீங்களா? வாட் ஆர் டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம்ஸ்? முடிச்சிடலாமா? அவ்வளோதான்டா. நீங்கள் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஈஸியாக 1 hour 25 to 30 minutes முடிச்சாச்சு. மொத்தம் 35 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை அழகாக தெளிவாக முடிச்சாச்சு. இந்த 35 நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 60 இருக்கும். ஏன்னா நம்ம பெரிய பெரிய கொஸ்டின் எடுத்திருக்கோம். உள்ள கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இல்லை கேட்கலாம். பார்த்துருவோமா? Plants or animals expressing a modified endogenous gene or a foreign gene are also known as transgenic animals. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு ஆர்கானிசம்க்கு அது ஒரு கேரக்டரே இல்லை. அது பிறக்கும்போது அது முன்னோர்கள் யாருக்குமே அந்த கேரக்டர் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், ஒரு புது கேரக்டரை கொடுக்குறேன். அந்த கேரக்டர் நான் கொடுக்குறேன்ல, அதுக்கு ஒரு ஜீன் ரெஸ்பான்சிபிள் இருக்கும். அந்த ஜீன் பேர் தான் டிரான்ஸ் ஜீன் சொல்லுவோம். ஓகே, எண்டோஜீனஸ் ஜீன், ஃபாரின் ஜீன், டிரான்ஸ் எல்லாம் ஒன்று தான். அப்போ இதை நான் கொடுக்கும்போது அந்த ஆர்கானிசம் என்னவா மாறுது, புது ஒரு ஆர்கானிசம் மாறுது. ஏன்னா புதுசாக ஒரு கேரக்டர் கிடைக்கிது. அப்போ அவன் என்ன சொல்லலாம், அவனை டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம் சொல்லலாம். Exactly, Prajit. Fantastic. Correct சொல்றீங்க. It is absolutely right. Okay. Transgenic plants are much stable with improved nutritional quantity, resistant to diseases and tolerant to various environmental conditions. Super. அடுத்து பாருங்க. Similarly, transgenic animals are used to produce proteins of medicinal importance at low cost and improve livestock. அதுக்கு அர்த்தம் தெரியுமாடா? ஒரு பர்டிகுலரா ஒரு அனிமல்ஸ் இருக்கு. அப்போ அந்த அனிமல்லேருந்து ஃபார்ஸி நான் ஒரு ஆட் எடுத்துக்கிறேன். சரி, ஒரு கோட் எடுத்துக்கோ. அந்த கோட்லேருந்து மில்க் வரும். இப்போது எனக்கு அந்த மில்கில் சில ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுது, ஆனால் அந்த கோட்டுக்கிட்ட இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ப்ரோட்டீன்ஸை உருவாக்கக்கூடிய அந்த ஜீனை இந்த கோட்டு கொடுக்க போகிறேன். அப்போ இந்த கோட் என்ன பண்ணும், அந்த ப்ரோட்டீன்ஸை உருவாக்கும். உருவாக்குற ப்ரோட்டீன்ஸை அந்த மில்கில் ரிலீஸ் பண்ணும்போது நான் மில்கை எடுக்கும்போது எனக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எடுக்கலாம். அப்போ எனக்கு சிம்பிளாக 1 லிட்டர் பால்லேருந்து எனக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எடுத்துடலாம். ஸோ இட் இஸ் அகெயின் லோ காஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ் லைஃப்ஸ்டாக் குவாலிட்டி. புரிந்து விட்டதா? வெற்றிகரமாக முடிச்சோண்டா. வெற்றிகரமாக 35 டாப் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கம்பல்சரி மஸ்ட் வாட்ச் 2 mark கொஸ்டின்ஸை தெளிவாக முடிச்சிருக்கோம். கிளியர்? இதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்காடா? எல்லாமே புரிஞ்சிருச்சா? ஓகே. ஸோ நம்ம நாளைக்கு காலையில் என்ன பண்ண போகிறோம், அடுத்து 4 marks 7 marks அதே மாதிரி சூப்பராக முடிச்சிடலாம். ரெடியாக இருக்கீங்களா? நாளைக்கு ஜாயின் பண்ணுவீங்களா? ஏன்னா எந்த அளவுக்கு 2 mark முக்கியமோ அதே அளவுக்கு 4 marks ரொம்ப முக்கியம். ஓகே, வெரி குட் பிரஜித். ஹேட்ஸ் ஆஃப் பிரஜித். நீங்கள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணி தெளிவாக படிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கான மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ட்ரஸ்ட் மீ, யூ வில் ஸ்கோர் ரியலி குட் மார்க்ஸ். ஃபைன். நாளைக்கு ஷார்ப்பாக 10 மணிக்கு வந்துடும்டா. ஓகே, கரெக்டாக 9:55 வந்துட்டு கமெண்ட் போட்டு ரெடியாக இருங்க. 10 மணிக்கு வர கடன் தூக்கிடலாம். இதே மாதிரி தான் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஓகே, கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நோட்ஸுக்கு இப்போ சொல்கிறேன், இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஈஸியாக நோட்ஸை ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ லைவை முடிச்சிடலாமா? ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக இப்போ லைவ் சாட் கட் பண்ணக்கப்புறம் டவுட் வருதுன்னா கண்டிப்பாக பிரச்சனை இல்லைடா. இந்த செஷன் கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க. நான் அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது ரிப்ளை பண்ணிடுறேன். சரியா? ஒரு அட்மின் வில் ரிப்ளை. டோன்ட் வரி. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஸ்டே டியூன்ட். கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக சென்டம் எடுக்கிறோம். அதை யாராலையும் மாற்ற முடியும். சரியா? ஓகே, பாய். டேக் கேர். தேங்க்யூ. பாய்.